சத்தியத்தை தெரிந்து கொள்ள கிருபை செய்யும். காத்துக்கொண்டு வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. புதிய ஏற்பாடு வேத பாட விளக்கம் என்ற தலைப்பிலே மத்தேயு சுவிசேஷத்தை நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு வரணும். இன்றைக்கு 7ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனத்திலிருந்து நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். போன முறை 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை யாரையும் நம்ம குறை சொல்லக்கூடாது என்ற காரியத்தை தவிர்த்து நம்ம குறைகளை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு அடுத்து உங்கள் குறைகளை சுட்டி காட்டலாம் என்ற முறையில் உள்ள விளக்கத்தை நம்ம சொன்னோம். இரண்டாவதாக 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை பரிசுத்த ஆவியானவரை கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்ற தலைப்பிலே நம்ம பார்த்தோம். மூன்றாவது காரியமாக இன்றைக்கு 12ஆம் வசனத்திலிருந்து நம்ம படிக்க போகிறோம். இந்த 12ஆம் வசனத்திலே, ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம் என்று இங்கே ஒரு புரட்சி கருத்துக்களை மனிதாபிமான முறைதான் முக்கியம் என்ற கருத்தை வலியுறுத்தி 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஒரு புரட்சி கருத்தை சொன்ன இயேசுவை போல மகான் உலகத்தில் எவரும் கிடையாது என்பது தான் என்னுடைய தாழ்மையான ஒரு அறிக்கை. அதாவது நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம் சொல்கிறதெல்லாம் ரெண்டாவது தான். முதல்ல மனுஷனா நினை, மனுஷனை மதி. அந்த மனுஷர்களில் கீழ்ச்சாதி மேல் சாதின்னு பார்க்காத, உயர்வு தாழ்வு என்று பார்க்காத, ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசத்தை பார்க்காத, எல்லா மனிதர்களும் ஒரே நிலைமையில் உள்ளவங்க தான். உன்னை போல பிறரை நினை, நீ எப்படி நினைக்கிறியோ அப்படி மற்றவனை நினை, நல்லா இருக்க. இதுதான் கோயிலும் குளமும் தீர்க்க தரிசனங்களும் சாமிகளும் மதங்களும் எல்லாமே இந்த அடிப்படையில் தான் சொல்லியிருக்காங்க என்ற ஒரு அருமையான கருத்தை அங்கே சொல்கிறார் பாருங்க. முற்போக்கு சிந்தனை இதுக்கு பேர். அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய காரியம். இப்போ 100 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் 100 வருஷத்துக்கு இப்போ சொன்னவங்கள பாராட்டுறாங்க. 100 வருஷத்துக்கு முந்தையே சொல்லிட்டார், 100 வருஷம் முந்தையே சொல்லிட்டார்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன இயேசு எங்க? அன்னைக்கே சொல்லியிருக்காரு, பிறப்புக்கு எல்லா உயிர்க்கும் என்று திருக்குறள் சொன்னதை ஏறக்குறைய அது 2000 ஆண்டுகளுக்கு அந்த ஈக்குவலாக தான் திருக்குறளை சொல்கிறாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று நம்ம தமிழ் புலவர் ஒருவர் சொல்லியிருக்கிறாரு. அது உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. உன்னை போல பிறரை நேசி, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலே அன்பு கூறு. இது சும்மா தத்துவம் அல்ல, பஞ்சு டைலாக் பேசுறது இல்லை. எல்லா மதங்களும் எல்லா நூல்களும் எல்லா தீர்க்க தரிசனங்களும் எல்லா சாமிகளும் இதைத்தான் சொல்லியிருக்காங்க. இந்த அடிப்படையில் தான் எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அருமையான ஒரு கருத்தை சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து ஒரு மதத்துக்கு உட்பட்டவர் அல்ல. ஒரு மத கடவுளாக அவரை யாரும் நினைக்காதீங்க. மதத்தை ஸ்தாபிக்க இயேசு வரவில்லை, மத ஸ்தாபகராக வரலை, அல்லது நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவராக வந்தாலும் கூட நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையாக அதிலேயே லாக்காகி அவர் போய்விடவில்லை. அவர் யூதனாக பிறந்ததுனால யூத நியாயப்பிரமாணத்தின்படி சில காரியங்கள் சட்டத்திட்டங்களை அவங்கள சாபங்களை போக்க அவங்க வழியில் தான் சத்தியம் சொல்கிறாருன்னு அவங்க நினைக்காத செய்தாரே தவிர, உயிர்த்தெழுந்த பிறகு அவர் தேவகுமாரனாக பலமாக ரூபிக்கப்பட்டார் என்று ரோமர் 1:5 சொன்னதுனால தேவகுமாரனுக்கு ஏது மதம், தேவகுமாரனுக்கு ஏது ஜாதி,
தேவகுமாரனுக்கு எந்த மனுஷன் பெருசன், எந்த மனுஷன் சிரிச்சன், எல்லாமே ஒரு தாய் பிள்ளைகள். அந்த ஒரு தாய் வந்து ஆதாம் ஏவாள் தான். ஆதியாக 3:20 போட்டிருக்கு, ஜீவனுள்ளோருக்கெல்லாம் அந்த அம்மா தாயானவள் அப்படின்னு போட்டிருக்கு. அதுதான் இந்துல பார்வதின்னு சொல்கிறாங்க. பாருனா உலகம், வதினா அம்மா, உலகத்தாய். அது இந்துக்களில் அப்படி மறைவு இருக்குது. மற்றபடி அவங்க வேற்று கிரகத்திலிருந்து சாமியை வந்து அவங்க புராணம் புகுத்திட்டாங்க, செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள வேற்றுக்கு மதமாகவே நினச்சி, வேற்று மனிதர்களாகவே நினச்சி, அவங்க வேற்று கிரகத்திலிருந்து வந்ததாகவே நினச்சி அவங்கள ஒரு எதிரிகளாக பாவிக்கிற ஒரு அமைப்பு தான் மதவாதிகள் செய்கிற ஒரு காரியம். அப்போ தான் இந்த மதத்தை வச்சு அவன் பிழைக்க முடியும், அரசியல் நடத்த முடியும். ஒன்றுக்கொன்று மோத விட்டால் தான் அவன் கதை நடக்கும். அரசியல் மாதிரி அரசியலில் ஒன்றுக்கொன்று எல்லாம் நல்லா இருக்காங்க, எல்லாம் நல்லா தான் நடக்குது, தமிழ்நாட்டில் நல்லா தான் ஓடுதுன்னா இப்போ நீ எதுக்குடா வந்திருக்கேன்னு கேட்பாங்க மக்கள். அதனால் இல்லாத பொல்லாது இவனுக்கு மனச்சாட்சிக்கு விரோதமாக இருந்தாலும் சில குற்றச்சாட்டுகள் எதிர்கட்சிக்காரங்க சொல்லித்தான் ஆகணும். அப்போ தான் இவனுக்கு ஓட்டு விழுகும். அவன் நல்லவனாக இருந்தாலும் அவனை குற்றவாளி ஆக்குவது எதிர்கட்சியினுடைய கடமை. இப்படி அரசியலும் சினிமாவும் மதங்களும் ஒரே கேட்டகரி தான். அதனால் எந்த மதத்துக்கு லாக்கி ஆகிடாதீங்க, அடிமை ஆகிடாதீங்க, ஒரு வட்டத்துக்குள்ளே அடைக்காதீங்க. அப்படின்னா நீங்கள் உங்களை தற்குறியாக தான் வச்சுருப்பான். எந்திரினா எந்திரி, உட்காருனா உட்காரு, அப்படியே கிரு சுற்றுனா சுற்று, தலையில் நீயே கை வச்சு ஜெபம் பண்ணு. ஏன் என்ன எதுக்குன்னு ஒருத்தனும் கேட்க துணிவில்லையே. மனுஷனுக்கு மனுஷன் ஏன்டா அடிமையாகணும்? அவர் அங்கேயே போட்ட உடனே கடவுள் ஆயிடுறாரா? சிலுவையை போட்ட உடனே தெய்வமா அவரு? நீ வச்ச ஆளு தானே, நீ தான் அவனுக்கு சம்பளம் கொடுக்குற. வரி காசில் தான் அவன் பிழைக்கிறான். அவனுக்கு நீ எப்படி அடிமையாகலாம்? அவரை எதுக்கு நீ முத்தம் கொடுக்கலாம்? நீ முத்தம் கொடுத்து முழங்கால் போட்டு நீ ஏன் அவனுக்கு அடிமையாகலாம்? மதி மனுஷனை மதி. எல்லாரும் ஒரு ரத்தம்தான், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது திருமூலர் மாத்திரமல்ல, 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே பவுலும் சொல்லியிருக்கிறான், இயேசுவும் சொல்லியிருக்கிறார். அவர் எல்லாருக்கும் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுறார், நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ள மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார்னு அன்னைக்கே மத்திய 5 அதிகாரத்தில் 45 இதே மலை பிரசங்கத்தில் ஏற்கனவே பிரசங்கத்திலே அந்த பகுத்தறிவு சத்தியத்தை சொல்லியிருக்கிறாரே. ஆகவே எந்த மதத்தை குறைச்சி கூட்டி பேசாதீங்க, எந்த மனுஷனையும் அந்நி என்று நினைக்காதீங்க. மனுஷ ஜாதியான சகல ஜாதிகளையும் ஒரே இரத்தத்தில் தோன்ற பண்ணினார் என்பது தான் உண்மையான சுவிசேஷம். பவுல் நம்ம கற்றுக் கொடுத்த சத்தியம். அப்போஸ்தலர் 17:26 போட்டிருக்கு. அங்கே புறஜாதிகள்கிட்ட அவன் ஊழியம் செய்யும்போது அத்தனை பட்டணத்தில் 23ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரை ஒரு நல்ல காஸ்பல், நல்ல ஒரு சத்தியம், நல்ல ஒரு சுவிசேஷம் தொடக்கத்திலிருந்து சொல்கிறத குறிச்சிக்கிட்டு வீட்டில் போய் படிங்க. அங்கே பழைய ஏற்பாட்டை டச்சு பண்ணலை, அவங்களுக்கு அது அவசியம் இல்லை. மனுஷன் ரட்சிக்கப்படுறது தான் முக்கியம். அந்த ரட்சிப்புக்கு பழைய ஏற்பாட்டு கட்டளைகள் தேவையில்லை, மதங்கள் தேவையில்லை, நியாயப்பிரமாணங்கள் தேவையில்லை. எதையாவது அங்கே குறிப்பிட்டு பவுல் சொன்னானா? பவுலை விட நீ பெரியாளா? அவனை விட நீ அறிஞ்சவனா? அவன் நியாயப்பிரமாணத்தில் வெறியாக இருந்தவன் தானே, அவன் ஜாதியிலேயே யூதன் தானே, அவனை விட நீ மத தீவிரவாதியா? அவன் அதை பற்றியே சொல்லலையே, ஒன்றுமே சொல்லலையே. சகல ஜாதிகள் 26 சகல ஜாதியான மனுஷ ஜாதிகள் சகல ஜாதிகளும் ஒரே இரத்தத்தில் தான் தோன்ற பண்ணியிருக்காரு. நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்ல, அவருக்குள்ளே தான் நம்ம அசைகிறோம் இருக்கிறோம் என்று உங்கள் புலவர்களே சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி எங்கள் வேதத்தில் இருக்குது. இந்த நியாயப்பிரமாணத்தை அவன் சொல்லலை, உங்கள் புலவர்கள் இந்த கடவுளை பற்றி சொன்னதாக அன்னைக்கே சொன்னானே. அப்போ அந்த மாற்று மதத்தை புலவர்கள் சொன்னதை அறிய போய்த்தானே, தெரிய போய்த்தானே. அந்த விளக்கம் இவர் தாண்டு உண்மையை புரிஞ்சதுனால தானே இந்த விளக்கங்கள் கொடுக்குறான். நம்ம தெரியாதனால தான் அது அந்நிய மதம்னு சொல்கிறோம், அது வேறு கடவுளை சொல்லியிருக்கான்னு சொல்கிறோம். வேறு கடவுள்னு எங்கேயா இருக்குது? எங்கே இருக்குது வேறு சாமின்னு எங்கே இருக்குது? எல்லாரும் ஒரே கடவுள் தான். எல்லா வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி அங்கே அகஸ்திய முனிவர் சொல்கிறாரு. ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு சித்தர் சொல்கிறாரு.
உன் இஸ்ரவேலே கேள், உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர்னு அங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கு யாத்திராகம் 20 சொல்லியிருக்கு. லாஹிலாகா இல்லை லாஹின்னு குரானில் அல்லாஹ் தான் ஒரே இறைவன், அவரு தான் அவங்களும் சொல்கிறாங்க. அந்த ஒரே 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 ஒரேன்னு சொல்லும்போது எல்லாம் அந்த ஒரு இறைவனுக்கு தானே அந்த பேர்கள் வார்த்தைகள் பாஷைகள் அந்தந்த ஜாதிக்கு தக்கபடி மொழிக்கு தக்கபடி மாற்றப்பட்டதே தவிர பொருள் ஒன்று தானே. அந்த மாற்றினவரே கர்த்தர் தானே ஐயா. ஆதியாகமம் 11 ஒரே பாஷை தான் இருந்துச்சு. யார் பிரித்தாங்க? கர்த்தர் தான் பிரித்தார். ஏன் பிரித்தார்? குற்றவாளி இல்லை அவர். ஜனங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பணும், அதுதான் அன்னைக்குள்ள ஆசீர்வாதம். ஆதியாகமம் 1:28 நீங்கள் பழுகி பெருகி பூமியை சுதந்திரத்து கொள்ளுங்கன்னு ஆசீர்வதிச்சார். ஒரே பாஷையாக இருக்கும்போது நம்ம சிதறி போகக்கூடாது, ஒரே மாதிரி இருப்போம்னான்னு வானத்தளவில் கோபுரம் கட்டுவோம்னு எவனோ ஒரு குறுகுண புத்தி உள்ளவன் சொல்லி அந்த அவன் பேச்சை கேட்டு ஒரே பாஷையாக இருந்ததுனால ஒற்றுமையாக செஞ்சாங்க. அப்போ கர்த்தர் அங்கே பாஷையை தாறுமாறாக்கி சிதற விட்டால் தான் உலகம் முழுவதும் பருகி பெருக முடியும், எல்லா நாடுகள்லையும். ஏன்னா அவர் திட்டம் தான், என் மக்கள் எல்லா நாடுகள்லையும் இருக்கணும், எல்லா அந்த உலகத்தை சுதந்திரத்திக்கிறணும். அவர் விருப்பம் தானே. உங்களுக்கு ஒரு 10 பிள்ளை இருந்தால் ஒரு பிள்ளை லண்டன்லேயும் ஒரு அமெரிக்காவிலையும் ஒரு சென்னையிலையும் ஒரு பிள்ளை பக்கத்துலேயும் 4 இடங்களில் பெரிய பெரிய பிள்ளை அப்படி இருக்கான்னு சொல்ல வர்றது உங்களுக்கு பெருமை தானே, உங்களுக்கு ஒரு சந்தோஷம் தானே. தேவனும் அப்படித்தானேயா. நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைக்கு தானே, ஒரே ரத்தம் தானே. ஆகவே மத அடிப்படையில் யாரையும் எதிரி ஆக்காதீங்க. இப்படி ஆக்குவது சாத்தானுடைய வேலை, அரசியல்வாதிகளுடைய வேலை, இன்னும் சொல்லப்போனால் மதவாதிகளுடைய வேலை. இதில் நம்ம போட்டி போட்டு இவன் ஏவி விடுற மாதிரி நம்ம ஏவுதலுக்கு உட்பட கூடாது. ஆகவே இந்த கருத்துக்கள் முழுவதும் தவிடுபடியாக்கி இயேசு கிறிஸ்து ஒரு புரட்சி கருத்தாக உலக இரட்சகராய் வந்தார். இயேசுவை போல உலகத்தில் யாரும் பேசுனதே இல்லை, எந்த மகானும் பேசுனதில்லை. ஒரு கருத்தை புரிஞ்சுக்கிங்க. யோவான் 3:31 அங்கே அருமையான ஒரு வசனம் இருக்குது, அந்த வசனத்தை படிங்க. யோவான் 3:31 உன்னதத்திலிருந்து அதாவது பரலோகத்திலிருந்து வருகிறவர். இந்த வசனத்தை நல்லா நோட் பண்ணிங்க. எல்லாரிலும்னா உலகத்தில் ஆதாமிலிருந்து இன்ன வரைக்கும் எவன் பெரிய ஆளுன்னு சொல்கிறீங்களோ, எவன் அறிவாளி கெட்டிக்காரன் விஞ்ஞானி சயின்டிஸ்ட்டு அவன் அதை செஞ்சான் இதை எவன் அறிவாளின்னு சொல்கிறீங்களோ, எல்லாரிலும் பரலோகத்திலிருந்து வந்தவர் யார்? மேலானவர். அந்த ஒரு கருத்து உங்கள் மைண்டில் நல்லா பதிச்சுக்குங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்? கீழே படிங்க. மண்ணிலிருந்து உருவான மனுஷனானவன், பூமியிலிருந்து உண்டான மனுஷ பிறவிகள் இந்த மாம்ச சிந்தையில் பூமியின் தன்மையிலிருந்து அவன் பிறந்ததுனாலே பூமிக்கடுத்தவைகளை பூமியில் உள்ள காரியங்களைத்தான் அவன் பேச முடியும். வேறு பரலோகத்தை பற்றி அவன் பேச முடியாது, தெரியாது. அது அவனை அவன் ஏன் முட்டாளுன்னு அவனை நம்ம சொல்லலை, தெரியாதுல்ல. பாவம் தெரியாதவனுக்கு என்ன செய்ய முடியும்? ஒரு 1.5 கண்ணை போய் நேராக முள்ளிறான்னா எப்படி முடிப்பான்? அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். பூமிக்கு அடுத்தவளை தான் அவன் பேச முடியும். ஆனால் பரலோகத்திலிருந்து வருகிறவரோ எல்லாரிலும் மேலானவர். அங்கே கண்டதை இங்கே இல்லை, அங்கே பரலோகத்தில் கண்டதை அங்கே பிதாவாகிய தேவனிடத்தில் அவர் கேட்டதையும் சாட்சியாக இங்கே சொல்கிறாரு. இவன் அதை அறியாதனால புரியாதனால இவன் புத்திக்கு எட்டாதனால அதை இவன் ஒருத்தரும் நம்புறது இல்லைன்னு அப்படி தானே இருக்கு. எவனும் அதை ஏற்றுக்கல. ஏற்றுக்கொண்டவன் யார்? யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக முடியவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த பிள்ளைகள் என்ற எத்தனை பேரும் அங்கே ஜாதி வித்தியாசம் மதம் எந்த நாடு எந்த கோத்திரம்லாம் இல்லை. எந்த நாடோ எந்த கோத்திரமோ அதான் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்க, சுவிசேஷம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. உயிர் தெழுந்த பிறகு உயிர் தெளாத முன்னாடி அவர் மாம்சத்தில் இருந்ததுனால காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் நான் அனுப்பப்பட்டேன்னு சொல்லி அப்படித்தான் சொன்னார், மாம்சத்துக்கு உட்பட்டவரா. ஆனால் உயிர் தெழுந்த பிறகு அவர் மாம்சத்துக்கு உட்பட்ட அவர் அல்ல. அவர் தேவகுமாரன் பலமாக ரூபிக்கப்பட்டதுனால உலகம் முழுவதுக்கும் அவர் இரட்சகராக இருக்கிறதுனால
சர்வ சிருஷ்டிக்கு போய் இந்த சுவிசேஷத்தை சொல்லுங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனும் ஆக்கினுக்குள்ளாக தீர்க்கப்படுறான். நான் உங்களுக்கு கட்டளிட்ட யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்லி அங்கே மத்தேயு 28:19-20 சொன்னார். நான் கட்டளிட்டேன்னா தேவன் இயேசுவுக்கு கட்டளிட்டதை அதான் நான் கட்டளிட்டேன்னு சொல்கிறாரு. பிதாவினுடையதெல்லாம் என்னுடையது தான், அதனால் என்னுடையதுன்னு நான் சொல்லலாம்னு சொல்கிறாரு. உங்கள் அப்பாவுடையதெல்லாம் உங்களுடையதுன்னு ஏன் சொல்லக்கூடாது? சொல்லலாம். ஆனால் உண்மையில் உங்கள் அப்பாவுடையது தான், அவர் சம்பாதிச்சதான், அவர் கட்டின வீடு தான். நீங்கள் உங்கள் வீடுன்னு ஏன் சொல்லலாம்? ஏன் சொல்லக்கூடாது? எப்படி சொல்கிறீங்க? உங்கள் அப்பா சொல்லலாம். அதான் பிதாவுடையதெல்லாம் என்னுடையது தான், அதனால் என்னுடையதுன்னு சொன்னேன்னு விளக்கம் வேறு சொல்கிறாரு. அப்படி ஒரு பிதா இல்லாட்டினா நான் தான் சொல்லி எவனுக்கும் தெரியும், எங்கே போய் ப்ரூவ் பண்ண? நான் தான் சொல்லியிருப்பார்ல, அப்போனா ஒரு பொய்யனாக இருப்பார். ஆகவே மூச்சுக்கு 1000 தடவை நமக்கே தெரியாத ஒரு ரகசியத்தை கூட பிதா தான் சொன்னார், அங்கே கேட்டதை தான் சொல்கிறேன், நான் சுயமாக சொல்லலை, அவர் கட்டளையிட்டது தான் சொல்கிறேன், அந்த கட்டளை தான் ஏன் கட்டளைன்னு நான் சொல்கிறேன்னு சொல்லி 1000 முறை சொல்கிறாருன்னா நிரபராதி, உண்மை உள்ளவர், நேர்மை உள்ளவர், இயேசுவை போல ஒரு உண்மை பேசினது போல. அதனால தான் மெய்யாகவேன்னு சொல்லி அடிக்கடி அவர் பிரசங்கத்தில் சொன்ன வார்த்தை அதுதான். உன்னதத்திலிருந்து வருகிறவர், பரலோகத்திலிருந்து வருகிறவர், எல்லாரிலும் மேலானவர். இயேசு இந்த பூமியிலிருந்து வந்தவர் அல்ல. கிபின்னு பூமிக்குரிய வரலாறுக்காக அவர் மாம்சமாக வந்ததுனால சொல்லப்பட்டதே தவிர அவர் ஆபிரகாம் முன்னாடியே இருந்தவர், மோசேக்கு முன்னாடி இருந்தவர், ஆதாமுக்கு முன்னாடி இருந்தவர். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார்னு யோவான் 1:2 இருக்குது. இது எவனுக்கு இந்த வசனம் தெரியாது, ஒரு வசனம் தான் தெரியும். அதில் வார்த்தை தேவனா சொல்லிட்டா முட்டா பையன் அதை ஒன்று தான் பிடிச்சிக்கிட்டு தொங்குறானே தவிர 2ஆம் வசனத்தை பாரு மகனே, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். எவர்? இயேசு தேவனோடு இருந்தார்ன்னு இருக்கு. ஆதியில்னு சொல்லும்போது எந்த காலத்தை சொல்ல முடியும், எந்த டயத்தை சொல்ல முடியும், எத்தனை வருஷங்கள்னு சொல்ல முடியும்? நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. 22-30 வரை படிக்கும்போது, அனாதியான அபிஷேகம் பண்ணப்பட்டேன், வானங்களும் பூமியும் ஜலங்களும் உருவாகும் முன்பதாகவே நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களே படைக்கும் போது பக்கத்தில் இருந்தேன், செல்ல பிள்ளையாக இருந்தேன், நித்தமும் களி கூர்ந்தேன் சொல்கிறார். அருமையாக, இதெல்லாம் எவ்வளோ அருமையானது. எபிரேயர் 1ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலே, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா என்று ஒரு கேள்வி அப்போஸ்தலர் கேட்குறாங்க. யாருக்கும் சொன்னதில்லை. அவங்களாம் பணிவிட ஆவிகள். எபிரேயர் 1:14 போட்டிருக்கு, பணிவிட ஆவிகள். அவங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று அவங்க தூதர்கள் எண்ணப்படலை. அவங்க பணிவிட ஆவிக. யாருக்கு? ரட்சிப்பை சுந்தரிக்கிறவர்களுக்கு அவங்க பணிவிட ஆவிகள். ஊழியக்காரன் அதில் 7ஆம் வசனத்தில் அக்கினி ஜுவாலையாக செஞ்சிருக்கிறார், தூதர்களை காற்றுகளாக படைச்சிருக்கார். ஊழியக்காரன் அக்கினி ஜுவாலையாக செஞ்சிருக்காரு. இயேசுவாகிய குமாரனை என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கேன். இயேசு வர்றதுக்கு முந்தி மோசையை பயன்படுத்தினார், தீர்க்க தரிசனங்களை பயன்படுத்தினார், நியாயப்பிரமாணத்தை பயன்படுத்தினார், பங்கு பங்காக வகை வகையாக சொன்னது உண்மை. ஆனால் இயேசு வந்த பிறகு மத்தேயு 17:5 இதோ என்னுடைய நேசகுமாரன், இவரில் தான் நான் பிரியமாக இருக்கேன், இவருக்கு செவி கொடுங்கன்னு அங்கே சொல்கிறார். அங்கே மோசே இருக்கான், எலியா இருக்கான். அப்போஸ்தலர்களுக்கு தேவன் சொன்ன விஷயம், மோசேக்கு செவி கொடுங்கன்னு சொல்லலை, எலியாவுக்கு செவி கொடுங்கன்னு சொல்லலை. வராதுக்கு முந்தி அவர் சொன்னது சரி, வந்த பிறகு இயேசு வந்த பிறகு மோசேக்கு செவி கொடுங்கன்னு சொல்லலை, எலியாவுக்கு செவி கொடுங்கன்னு சொல்லலை. எல்லாத்தையும் ஓவர்டாக் பண்ணி இவர் தான் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேலே தான் நான் பிரியமாக இருக்கேன், இவருக்குத்தான் செவி கொடுங்கன்னு சொல்லிட்டாரே. தேவனே சொல்கிறாரியா அப்போஸ்தலர்களுக்கு. அதனால தான் அவங்க பலமாக சாட்சி கொடுத்தாங்க, இவர் தான் அடித்து சொன்னாங்க. காரணம், இவர் பூமியிலிருந்து வந்தவர் அல்ல, எல்லா மனுஷ பிறவி போல அவர் வந்தவர் அல்ல, இவர் பரலோகத்திலிருந்து வருகிறவர், எல்லாரிலும் மேலானவர். இந்த புரிதலோடு நீங்கள் செயல்படும் போது
ஒரு மதத்துக்கு, ஒரு வட்டத்துக்குள்ளே, ஒரு சங்கத்துக்குள்ளே, ஒரு மனிதாபிமான ஒரு இதுக்குள்ளே நீங்கள் அடங்க மாட்டீங்க. உலகப்பிரகாரமாக ஒரு கல்லறைக்காக, ஒரு வேலைக்காக, ஒரு சலுகைக்காக, ஒரு உலகப்பிரகாரமான நன்மைகளுக்காக ஒரு சபையில் மெம்பராக இருக்கிறது தப்பு இல்லை, பாவம் இல்லை, குற்றம் இல்லை. அதுக்கு பேர் விவேகம். அது குற்றம்னு நான் சொல்லலை. சில பெந்தைகோசுக்காரங்க மாறுபாடுக்குள்ள சந்ததி விட்டு விலகி ரட்சித்து கொள்ளுங்கன்னா விலகி இப்போ என்ன செய்ய சொல்கிற? உங்ககிட்ட சேர சொல்கிறியா? அதான் அர்த்தம். அவன் சொல்கிறது அர்த்தம் அதான். மாறுபாடு சந்தை விட்டு விலகி எங்களை சரி விலகி. அப்போ எனக்கு யார் யோக்கிய? யார்யா? இப்போ நீ பெந்தைகோசு நீ தான் கரெக்டுன்னு சொல்கிற. நீ அவன் கேள்வி கேட்க துணிவில்லை, நமக்கு தெரியல. பெந்தைகோசு சபைன்னு எங்கேயாவது இருக்காடா? பெந்தைகோசு மாமன்றம், பெந்தைகோசு இப்போ 1, 2 எண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ 50 நாள் வந்தவங்கள பெந்தைகோசு நாள் கொண்டாட போகிறானா? ஆவியானவர் இறங்கினதை ஆவியானவர் விட்டுட்டா அந்த நாளை கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்காயா. இன்னும் 10 நாள் வந்தவொடனே பெந்தைகோசு திருவிழா கொண்டாடுறதுக்கு தான் இருக்கானே தவிர ஆவியானவரை விட்டுட்டான். ஏன்னா அந்த அப்போ 50வது நாளில் இப்போ யூபிலி வருஷம் அந்த பெந்தைகோசு நாளில் தான் இறங்கினார் அந்த நாள். அப்போ அந்த நாள் முக்கியம்னா அப்போஸ்தலர் 10:44 கொர்நேல் வீட்டில் ஆவியானவர் இறங்கினாரே. அப்போ அந்த நாளை கண்டுபிடி. அது எந்த நாளுன்னு சொல்லலை, கண்டுபிடி. அந்த நாளை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு பண்டிகை கொண்டாடு. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் இறங்கினார், அந்நிய பாஷை பேசுனாங்க. அதுக்கு ஒரு நாளை கண்டுபிடி, அதுக்கு ஒரு பண்டிகை கொண்டாடு. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் இறங்கி நான் அழைத்த ஊழியத்துக்கு பிரித்து விடுங்கன்னு சொன்னார். அந்த நாளை கண்டுபிடிச்சி ஆவியானவர் விட்டு அந்த நாளை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு பண்டிகை கொண்டாடு. எத்தனை பண்டிகை கொண்டாடுவீடா முட்டா பையன்? பண்டிகை கொண்டாடுறவன் இஸ்ரவேல் ஜனங்க, யூதர்களுடைய பழக்கம். பண்டிகை கொண்டாடுறவன் இயேசுவை தொலைச்சிடுவான். நான் உங்களுக்கு சொல்கிறேன். லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் 41 பார்த்தீங்கன்னா பஸ்கா பண்டிகை கொண்டாடுறதுக்கு வருஷந்தோறும் போவாங்களாம். மரியாள் அம்மா வருஷம் போகிறது வழக்கம். இயேசுவை தொலைச்சிட்டா. பண்டிகை மயக்கம். இந்த ராட்டினம் பார்க்க, அங்கே திருவிழா பார்க்க, அவன் கும்மியை பார்க்க, அவன் ஆட்டம் போட, இவன் டான்ஸ் ஆட, இந்த மயக்கத்திலேயே யோசிப்பு இவங்க இருந்து பிள்ளையை தொலைச்சிட்டான். 12 வயசு இயேசு எங்கே போனார்னே தெரியல. 3 நாளாக தேடி பண்டிகை நிம்மதியாக கொண்டாட முடியுமா? தூக்கம் வந்திருக்குமா? மறுபடியும் பிரயாணக்காரர் இருப்பாரோ, வீட்டுக்கே ரிட்டனில் போய் அங்கேயும் இல்லை, மறுபடியும் ரிட்டனில். இது நாய்படாத பாட்டு. 3ஆவது நாளில் தேவாலயத்தில் இருக்காருயா தனியாக. 12 வயசில் தேவாலயத்து போதர்களுக்கே விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ பார்க்குது, என் மகனே ஏன்பா இப்படி செஞ்ச, விசாரத்தோடு தேடினோமே. இது ஒரு தெய்வ பிறவினா எப்படிடா நம்ம கும்பிட முடியும்? மரியாளே எங்களுக்காக 3 நாளாக இயேசுவை தொலைச்சிட்டு தேடின மரியாளா தெய்வ பிறவி. அத்தி மரத்தின் கீழே இருக்க உன்னை கண்டேன்னு சொன்ன ஒரு தெய்வமா? தெய்வ பிறவியா? தெய்வ சிந்தனை உள்ளவரா? 3 நாளாக இந்த அம்மா தேடுறாங்க. இயேசு எங்கே இருக்குன்னு தெரியல. ஒரு பரிசுத்தவாட்டி, ஒரு விசுவாசி, நம்மை போல பாடு உள்ள மனுஷன்னு தான் நம்ம சொல்லணுமே தவிர தெய்வபா பிறவி ஆக்க போய்த்தானே இப்போ நான் எதிர்த்து பேச வேண்டியது இருக்கு, குறை சொல்ல வேண்டியது இருக்கு. வானராக்கினின்னு சொல்கிறானே, சந்தன மாதான்னு சொல்கிறானே, இவளா பேர் வைக்கிறாயா புதுசா? சுனாமி வந்தபோது வேளாங்கண்ணி அங்கேருந்து பொடி நடையாக வந்து பயந்துக்கிட்டு இங்கே வாடிப்பட்டிக்கு வந்துருச்சான் நடந்து. அதான் வாடி மாதா, வாடிப்பட்டி வாடி மாநகர்னு சொல்லி அப்படியே அதை வச்சு கோயிலை கட்டி மூட்டை எடுத்து பெரிய தீர்க்கங்குடி மாதிரி ஆகிட்டாங்க. அதனால் மாரியும் மேரியும் ஒன்றுன்னு அவன் பாட்டு வேற பாடுறான். வேளாங்கண்ணியில் வேளாங்கண்ணி அம்மா. எவனாவது தடை பண்ணுறானா? ஏதாவது அதை எதிர்த்து பேசுறதுக்கு துப்பு இருக்கா? ஆகவே இந்த மாதிரி மத வெடிப்படையில் முட்டாத்தனத்துக்கு தான் ஆள் போக ரெடியாக இருக்கானே தவிர இயேசுவினுடைய சத்தியங்களை கேட்க துணிவு அந்த காது யாருக்குமே இல்லை. அப்படி அந்த காது உள்ளவன் பாக்கிவான். அதான் காது உள்ளவன் கேட்க கடவான்னு சொன்னார். எல்லாருக்கும் காது இருக்குது, எல்லாரும் கேட்க மாட்டான். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். எல்லாருக்கும் ஞானம் கிடையாது. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்னு சொன்னார். எல்லா ஆடுக தான். அவருக்குன்னு ஒரு ஆடு இருக்குது, அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, அவருக்குன்னு ஒரு மந்தை இருக்குது. அந்த மந்தை தான் அவருக்கு செவி கொடுப்பாங்க. நீங்கள் 1000 முறை கத்துனாலும் 1000 முறை புரண்டி அழுதாலும்
நம்பக்கூடியவன் தான் நம்புவானே தவிர, இப்போ இந்த செய்தி சொல்கிறோம், 100 கணக்கில் பார்க்குறாங்க. ஒவ்வொரு வாரமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 பேர் 20 பேர் கூடுறது, ஜெபிக்கிறது, கேட்குறது மட்டும் இல்லை, இந்த யூடியூப்பின் வாயிலாக 100க்கும் மேற்பட்டவங்க பார்க்குறாங்க. எல்லாரும் நம்புகிறாங்களா? எல்லாரும் கேட்குறாங்களா? நம்பி வந்து கரெக்டுன்னு சொல்கிறாங்களா? இல்லையே. ஒரு சிலர் கமாண்டில் அறிவிக்கிறாங்க. நீங்கள் ஒருமையில் பேசுகிறீங்க, எல்லாரையும் வாடா போடான்னு பேசுகிறீங்க, மற்றதெல்லாம் நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கிறது சொல்கிறதுக்கு துப்பு இல்லை. அப்போ நான் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம் என்னென்னா, ஏற்கனவே பல முறை சொன்னாலும் திரும்ப திரும்ப அவங்களுக்கு சொல்கிற கேள்விக்கு பதில் சொல்கிறது என்னென்னா, ஏன் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இயேசுவை தவிர, தேவனை தவிர, ஆவியானவர் தவிர எல்லாரையும் அவன் இவன் வந்தால் போனான்னு தான் இருக்குது. இந்த அடிப்படையில் தான் நான் பேசுகிறேன். ஏன் அப்படி நான் பேசுகிறேன் அப்படின்னா, இயேசுவுக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் தெரியணும் என்பதுக்கு பேசுகிறேன். அதை இயேசுவை அவர்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனையும் அவர்னு சொன்னால் நீங்கள் எவர் யாரை சொல்கிறாருன்னே தெரியாமல் போயிருமே. இதை தெரிய வைக்கிறதுக்கு தான் பரிசுத்த வேதாகமத்திலே இயேசுவையும் ஆவியானவரையும் தேவனை மட்டும் அவர் இவர் வந்தார் போனார் இப்படி சொல்லியிருக்கு. மற்றது தீர்க்கதரிசிகள் முதற்கொண்டு, பவுலை முதற்கொண்டு, நீங்கள் பவுலை வேணும்னு சொன்னது சங்கடமாக இருக்குன்னு ஒருத்தன் சொன்னான் நேற்று கமாண்டில். இன்னொருத்தன் சொன்னால் நீங்கள் வந்து மோசேயை அவ்வளோ பெரிய தேவதாசன், மோசே செத்தான்னு சொல்லு. ஒரு பெரிய ஊழியக்காரன் மோசே செத்தான்னு வசனம் இருக்கா, இல்லை செத்தாருன்னு இருக்கா? செத்தாருன்னா கர்த்தர் செத்தாருன்னு ஆயிரும். செத்தான்னா மனுஷன், செத்தார் அப்படின்னா கர்த்தர் ஆயிரும். இந்த வேறுபாடு நீங்கிறதுக்கு தான் வேதாகமத்தில் போட்டிருக்கு. அதே வேதாகமத்தை அடிப்படையில் வேறுபாடு நீக்கிறதுக்கு தான் நான் பேசுகிறேன். தனிப்பட்ட முறையில் உங்களை நான் பேசும்போது அவன் வேணும் தான் பேசுகிறேன்னா அப்படி ஒரு சரியில்லாதவனா நான்? அப்படி எல்லாரையும் மரியாதையோடு தான் பேசுகிறேன். வசன அடிப்படையில் நான் அப்படி பொதுவாக பேசும்போது அப்படி பேசுகிறேன். அப்படியே இருந்தாலும் குற்றவாளியாகவே என்னைய ஆக்குனாலும் என் சத்தியத்தை புல்வாங்க, என் வார்த்தையை விட்டுரு. யோவான் சனகன் பார்க்கும்போது விகாரமாக தான் இருந்தான். நல்லா குளிக்கலை நீங்கள், அவன் காட்டுவாசி, என்ன தோல் உடைய உடுத்திக்கிட்டு இருக்கீங்க, என்ன இது? ஆமாம், உணவே சாப்பிடாம காட்டு தேனும் வெட்டுக்கிளியும் ஆகாரமாக இருந்தது. என்ன மனுஷ பிறவியா இவன் குளிச்சிருக்க மாட்டானே? எத்தனை தடவை பல்லு விளக்குறீங்க யோவான் சனகனே? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத. அவர் வார்த்தை உனக்கு எது முக்கியம்? அவர் காட்டான்தான், காட்டானே வச்சுக்க. அவனை நீ யாருன்னு ஜனங்க கிட்ட சொல்லணும். யாருன்னு கேட்கும்போது நான் வனாந்தரத்திலிருந்து வர்ற சத்தம்னு சொல்லு. சத்தம்னா உருவம் இல்லை, ஒன்றுமே இல்லை, சத்தம். அந்த மாதிரி இன்னைக்கு இந்த கடைசி காலத்தில் ஒரு எலியாவின் ஆவி போல ஒருத்தன் எழும்பி அவன் இவன் குண்டக்க மண்டக்க காட்டுத்தனமாக பேசுகிறான்னு கூட சொல்லுங்கள். என்னைய குற்றவாளி ஆக்குங்க. நான் அதை பற்றி எல்லாரும் என்னை வையும் போது எனக்கு சந்தோஷம்தான். நான் பாக்கிவான்னு வசனம் எல்லாரும் புகழ்ந்தா தான் எனக்கு ஐயோ. ஏசு சொன்னார், எல்லாரும் உங்களை புகழும் போது உங்களுக்கு ஐயோன்னு சொன்னார். வசனமும் கரெக்டாக சொல்லிவிட்டு, விளக்கமும் நல்லா சொல்லிவிட்டு, நானும் நல்லா எதுக மூனையோடு நல்லா ஏற்றி இறக்கி நல்லா பேசிகிட்டு இருந்தா எல்லாத்துலேயும் கரெக்டுன்னு சொல்லிட்டிங்கன்னா எனக்கு ஆப்பு, எனக்கு வேணே. சத்தியம் கரெக்டாக இருக்குது, இவர் பேசுகிறது முறை சரியில்லைன்னா நான் குற்றவாளி ஆகிறேன். எனக்கு சந்தோஷம், அந்த குற்றத்தை நான் ஏற்றுக்கிறேன். நான் சிறுகட்டும் அவர் பெருகட்டும், சத்தியம் கரெக்டாக இருக்கான்னு பாரு. நான் சொன்ன வசனங்களை கூட சில நேரத்தில் மாற்றி சொல்லுவேன். சத்தியம் கரெக்டாக இருக்கும், அதிகாரத்தை மாற்றி சொல்லிடுவேன், வசனத்தை மாற்றி சொல்லிடுவேன். நான் ஒத்துக்கிறேன். நான் திரும்ப இப்போ வசனம் போட்டதுக்கு திரும்ப கேட்பேன். நான் என் தவறுகள் எனக்கு தெரியும். வசனத்தை மாற்றி சொல்லுவேன், அதிகாரத்தை வேறு இடத்துல சொல்லுவேன், இங்கிட்டு மாற்றுவேன், அங்கிட்டு இருப்பேன். பொருள் கரெக்டாக இருக்கும், வசனங்கள் கரெக்டாக இருக்கும். இந்த வசனங்களை அதிகாரங்களை மாற்றி அமைச்சது வேதாகம கல்லூரியில் உள்ள அறிஞர்கள் தான். அவங்க எப்படி அமைச்சாங்களோ தொகுத்தாங்களோ அதுபோல் நான் அந்த வகையில் அதிகாரத்தை 12ன்னு சொல்கிறது 14ன்னு சொல்லலாம், 16ன்னு சொல்லலாம். ஆனால் அந்த வசனம் பொருள் கருத்து தப்பாக சொல்லவே மாட்டேன், கரெக்டாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படி ஒரு வேளை தவறுகள் இருந்தாலும் என்கிட்ட கரெக்டாக சுட்டி காட்டினீங்கன்னா திருத்திக்கொள்ள ரெடி.
அதனால் நான் வந்து புளிச்ச முயலுக்கு 3 காலுன்னு சொல்ல வரல. அதனால் என் கருத்து, என் வார்த்தை, இலக்கணங்கள் ஏற்றி இலக்கி பேசுகிறதெல்லாம் குண்டக்க மண்டக்கு இருக்குது. அதை விடு. என் சத்தியத்தை, என் கருத்தை உள்வாங்கி அது நடக்க நீ ஆரம்பிச்சிக்க. அதில் நீ வளர்ந்து ஆரம்பிச்சிக்க. நானே ஒரு பொருட்டு அல்ல. என்னை நான் உயர்த்தி கொள்றதுக்கு, என்னைய மெச்சுறதுக்காக நான் பேச வரல. என் செல்லங்களே, இன்னைக்கு என் செல்லங்களே, என் பிள்ளைகளே, சிரித்த முகத்தோடையே இருக்கான் ஏன் ஒருத்தன். சிரிக்கும் போது சிரிக்கணும், கோபமாக வரும்போது கோபத்தை காட்டணும். பன்முகத்தன்மை உள்ளவன் தான் மனுஷன். இவன் எப்பயுமே சிரித்த முகத்தோடையே இருக்கான்னா வேஷம் போடுறான்னு அர்த்தம், நடிக்கிறான்னு அர்த்தம், முகஸ்துதி பண்ணுறான்னு அர்த்தம். அப்படிப்பட்டவன் வகத்துக்கு தான் ஊழியம் செய்கிறான்னு வசனம் இருக்குது. ரோமர் 16:18. அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேசினாலும் கபடற்றவர்களை வஞ்சிக்கிறவர்களாயும் இருக்கிறாங்க அப்படின்னு போட்டு. வயிற்றுக்கு வேற, வயிற்றுக்கேன்னு போட்டிருக்கு. வயிற்றுக்கு இப்போ நீங்கள் காணிக்க கொடுக்குறீங்க. சாப்பிட்றேன் நான், வேலையால் போரடிக்கிற மாட்டை வாயை கட்டலாமா? நான் சாப்பிட்றேன், பெட்ரோலுக்கு ஊற்றுறேன், நான் போகிறேன் வர்றேன், உங்களுக்கு உழைக்கிறதுக்கு கூலி நான் வாங்குகிறேன். இது குற்றமோ தவறோ? வேலையால் கூலிக்கு பார்த்து நான் இருக்கிறான். சுவிசேஷம் அறிவிக்கணும், சுவிசேஷத்தினாலேயே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளை இருக்கிறார். ஒரு அம்மா இன்றைக்கி ஃபோன் பண்ணாங்க பெங்களூர்லேருந்து, பாஸ்டர் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க? நான் சொன்னேன் 24 மணி நேரம் ஃப்ரீயாக தான் இருக்கேன். ஏன்னா நான் முழு நேரம் ஊழியர். இல்லை, சில ஆளுங்க நேரம் இல்லைன்னா அவன் ஊழியர் கிடையாது, அவன் வேறு அந்த நேரத்தில் ஏதோ செஞ்சுக்கிட்டு இருப்பான் போல் இருக்கு. 24 மணி நேரம் கரண்டில் இருக்கிறவன் தாயா ஊழியக்காரன். நேரம் இல்லை ஊழியக்காரன் சொல்கிறான், பைபிளே படிக்க டைம் இல்லை. அவன் அப்போ என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க? ஜெபிக்கவே டைம் இல்லை, பைபிள் படிக்கவே நேரம் இல்லை. அவன் பிரசங்கம் எப்படிடா நல்லா இருக்கும்? அவன் என்கிட்ட பிரசங்கம் பண்ணும்போது என்கிட்ட 2 புஸ்தகங்களை பார்த்து என்கிட்ட செட்டப் பண்ணி எவனோ இப்போ என் வீடியோலாம் பார்த்து நிறையா பேர் குறிப்பெடுத்து பேசிக்கிட்டு இருக்கான். தப்பு இல்லை, பேசுங்க. அதுவே தொழிலாக இருந்தால் உனக்குன்னு ஒரு கருத்து வேணாமா? உனக்குன்னு ஒரு புரிதல் வேணாமா? அப்படி சொல்கிறவன்லாம் பின்னாடியாக போகணும். அது போய் தானே இப்படி இந்த கதியில் இருக்கும். நம்ம இத்தனை ஸ்தாபனங்கள், இத்தனை கொள்கைகள். அதனால் தயவு செய்து எல்லாரையும் விட்டுருங்க, எல்லா மதங்களையும் விட்டுருங்க. மேலே மேலேருந்து வந்திருக்காருல்ல, அங்கேருந்து தொடங்குங்க உங்கள் விசுவாசம். ஏன்னா அவர் தான் தொடங்கியிருக்காரு. ஒரு காரிய ரகசியம் சொல்கிறேன். எபிரேயர் 12:1. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடுவோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கியிருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. அதாவது மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள்லாம் எபிரேயர் 11 சொல்கிறான் அவன். அடேங்கப்பா, அதில் 4ஆம் வசனத்திலிருந்து சாட்சிகள் நிறையா வர்றாங்க. ஆபேல் வர்றான், 5ஆம் வசனத்தில் ஏனோக்கு வர்றான், 7ஆம் வசனத்தில் நோவா வர்றான், 8ஆம் வசனத்தில் ஆபிரகாம் வர்றான். அடேங்கப்பா, அங்கே வந்து கடைசி வரைக்கும் முடிகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு ஆளுகள் எல்லாம், பெரிய ஆளுகள்லாம் அங்கே வந்துடுறாங்க. இதான் மேகம் போன்ற திரளான சாட்சிகள். அதுதான் போட்டிருக்கு. இத்தனை பேர் இருந்தாலும் தள்ளிடுறான்னு போட்டுருக்கு. தள்ளிடு அதெல்லாம். அவங்கெல்லாம் விசுவாசத்தில் நல்ல சாட்சி பெற்றிருந்தாலும் வாக்குத்தத்தம் பண்ண அடையாமல் போனாங்கன்னு 39 இருக்குது. அடையாமல் போனவன் தான் உனக்கு கோல் மாடலா? அவன் தான் உனக்கு தகப்பனா? அவன் தான் முன்மாதிரியா? அவனையா நீ பின்பற்ற போகிற? ஏன் அவனை பற்றி தான் மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இருக்கிற நாயே? உன்னை எதை வச்சுடா உன்னை அடிக்கிறது? ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியது சொல்லாமல், சொல்ல வேண்டிய சத்தியங்களை சொல்லாமல், புராண புழுகுகளோ கட்டு கதைகளையோ நாடகம் இப்படி ஆடுற மாதிரிலாம் நீ ஆடிக்கிட்டு இருக்க, சொல்லிக்கிட்டு இருக்க. அதனால் மக்களுக்கு என்ன பிரயோஜனம்? என்ன நன்மை இருக்குது பழைய ஏற்பாட்டில் சொல்கிறதுனால? ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவது அவசியம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானதுன்னு 1 தீமோத்தேயு 1:15 உள்ளது உனக்கெல்லாம் தெரியும். அதில் பிரதானமான பாவி நான் தான் பவுல் சொல்கிறான். ஒரு பெரிய வேத அறிஞர், வேத பண்டிதர், நியாயப்பிரமாணத்தை கடைச்சி குடித்த கமாலின் பாதத்திலே முறையாக கற்ற ஒரு வேத அறிஞர் பெரிய பாவின்னு சொல்கிறான்.
ஏன் அவனை விட மதவாதிகள் யாராக இருக்காங்களா? அவனை விட ஒரு சாமியார் இருக்காங்களா? அதை விட ஒரு பெரிய வேத பண்டிதர் உலகத்தில் எவனாவது இருக்கானா? அவன் சொல்கிறான் நான் பெரிய பாவின்னு சொல்கிறான். என்னை ரட்சிக்கத்தான் வந்திருக்காரு. அப்போ பாவிகளை ரட்சிக்கின்ற உலகம் முழுவதும் பாவிகள் தானே, இயேசுவை தவிர. ஏன்னா இயேசு உன்னதத்தில் வந்தவர். பூமியிலிருந்து உண்டானவன் முழுவதும் பாவி தானே. பூமி ஒரு நிமித்தம் சபிக்கப்படும் சொல்லி குழந்தை பிறக்கிறதுக்கு, பிள்ளைகள் பிறக்கிறதுக்கு முந்தையே ஆதியாக 3:17 சொல்லிட்டாரே, ஒரு நிமித்தம் பூமி சபிக்கப்படும். இந்த பூமியில் வந்தவன் முழுவதும் சபிக்கப்பட்டவன் தான். பிள்ளை காயின் சபிக்கப்பட்டான். ஆதியாகமம் 4:11 இருக்குது. மனுஷ பிறவிகள்லேயே தலைப்புள்ள சபிக்கப்பட்டவன் காயின் தான். அங்கேருந்து வந்ததெல்லாம் என்ன அப்படியா எப்படி இருக்குது? கழுத வெட்டையில் முன் விட்ட பின் விட்டுன்னா இருக்குது. சாபத்தில் வந்தவன் எல்லாம் சாபம் தானே, பாவி தானே. அதான் ரோமர் 3:10 பவுல் சொல்கிறான், அந்தப்படியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாக கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லைன்னு அவனையும் சேர்த்து தான் சொல்கிறான். மனுஷ பிறவிகளுக்கு நீ நல்ல காரியங்கள் செஞ்சு நல்ல மனுஷன் நீதிமான்னு பேர் வாங்கலாம். தேவனுடைய பார்வையில் நீ பாவி தான். இயேசு கிறிஸ்து தான் பரலோகத்திலிருந்து வந்ததுனாலே, பரிசுத்தாவியினாலே அவர் பூமியில் மனிதனாக வந்ததுனாலே, பாவம் இல்லாதவராக ஆனதுனாலே, பரிசுத்தமாய் அவருடைய இரத்தத்தை சிலுவையில் சிந்தி முழு உலகத்தையும் ரட்சிக்கத்தான் ஆட்டுக்குட்டியாக வந்தார் தவிர ஒரு குறுகுண புத்திக்காக, குறுகுண மனுஷனுக்காக அவர் வரலை. ஆகவே மனுஷர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தமாக இருக்கு. 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் எவர்? தேவனுடைய சித்தம் எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும். அங்கே போட்டிருக்கு யூதன் கிரேக்கன், அந்த வித்தியாசம் இல்லை. மனுஷ பிறவிகள் எல்லாரும் ரட்சிக்கப்படும். எல்லாரும் ரட்சிக்கப்படுறதுக்கு நியாயப்பிரமாணம் அவசியம் இல்லை, வேதங்கள் அவசியம் இல்லை, புராணங்கள் அவசியம் இல்லை, இதிகாசங்கள் அவசியம் இல்லை, பாவ புண்ணியங்கள் அவசியம் இல்லை, தான தர்மங்கள் அவசியம் இல்லை. ரட்சிக்கப்படுவது, ரட்சிப்பை கொடுப்பது இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவர் பேரே அந்த அர்த்தத்துக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. மத்தேயு 1:21 இயேசு என்பதற்கு பாவத்தை போக்கி ரட்சிக்கிறவர் என்று அர்த்தமாம் அங்கே போட்டிருக்கு. அது தமிழில் குரு என்று சொல்லப்பட்டிருக்கு. குனா பாவம், ரூனா அழிக்கிறவர்னு அர்த்தம். குரு என்றால் பாவத்தை அழிக்கிறவர். அதே தான் இயேசு என்ற அர்த்தத்தில் அங்கே தமிழில் மொழிபெயர்த்திருக்கு. குருவை பற்றி நிறையா சித்தர்கள் பாடியிருக்காங்க. எல்லா இடங்களையும் மதங்களையும் குருக்கள் சொல்லியிருக்காங்க. இயேசு வர்றதுக்கு முந்தி எல்லாமே குரு குரு மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லி அந்த குருவை கடவுளுக்கு அடுத்தபடி வைக்கிறாங்க. ஆனால் இயேசு வந்த பிறகு என்ன சொன்னார்னா, மத்தேயு 23:10 நீங்கள் குருக்கள் என்று இனிமேல் அழைக்கப்படாதுங்க, கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாக இருக்கிறார். நல்லா ஃபில்டர் பண்ணி தெளிவாக அவர் தான் காட்டுறாரு. அவரை தான் ஜூ பண்ணி காட்டுறாரு. நான் பரலோகத்திலிருந்து வந்தவன், எல்லாரிலும் பெரியவர், அங்கே கண்டதை அங்கே கேட்டது இங்கே சொல்கிறாரு. அதை விசுவாசிக்கிறவன் பாக்கிவான், ரட்சிக்கப்படுறான். ரட்சிப்புக்கு பழைய ஏற்பாடு வேதங்கள் புராணங்கள் அவசியம் இல்லை. ஆண்டவமாரே நாங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி அப்போஸ்தலர் 16:30 சிறை அதிகாரிகள் கேட்குறாங்க. உடனே நியாயப்பிரமாணம் 10 கட்டளை இல்லையா சொன்னாங்க. 31 அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அப்பொழுது நீயும் அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்லலையே. இயேசு கிறிஸ்து தான், அவர் தான் அவர் தான். அப்போஸ்தலர் 4:12 அவரால் என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழோங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு எந்த நாமத்திலையும் கட்டளையிடப்படவில்லை. அதனால தான் இயேசுவை நம்ம முக்கியப்படுத்த வேண்டியதாக இருக்குது. அது ஒரு மத கடவுளாக அவன் நினைக்க போய் தான் நம்மளை அதை எதுக்குறான். அப்போ உங்கள் மதம் கடவுள் தான் பெரிய கடவுளா, அப்போ எங்கள் கடவுள்லாம் இல்லையா? அவன் மதத்தை நினைக்கிறதுனால அதை வெறுக்கிறான். ஏன் மதம் இல்லடா, அவர் ஓ ரட்சகர். கிறிஸ்தவங்க அந்த வகையில் ஞானமாக பேசணும். அத்தனை பட்டணத்தில் பவுல் எப்படி பேசினா, கொர்நேலியு வீட்டில் பேதுரு எப்படி பேசினா,
அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் பர்னபாவும் பவுலும் எப்படி பேசுனா? அப்படி பேசுமா ஊழியக்காரங்களே, அப்படி பேசு. இன்னைக்கு உள்ளவன் அப்படி பேசுகிறான். எல்லாம் சாத்தானின் கோட்டம், சாத்தானின் கோட்டை இடிந்து விழ வேண்டும். மீனாட்சம்மன் கோயிலில் சுற்றுறான். ஐயா 7 முறை எரியோ கோட்டை விழுந்த மாதிரி இதை விழ செய்வோம்னு சுற்றிக்கிட்டு இருக்கான் இப்போ ஒரு கூட்டம். இவனுக்கு என்ன அறிவு இருக்கு? விக்கிரகத்தின் ஆவியை கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தில். விக்கிரகத்தின் தூணு துப்புறான். அதை அவங்க எச்சு துப்புறாங்க. நான் சொல்கிறேன், அதை ஒரு சக்தி உள்ளதாக எவன் நம்புகிறானோ கும்பிடுறானோ அவன் என்ன மதியில் இருக்கானோ அதை எதுக்கிற நீயும் அதே கேட்டகரியில் தான் இருக்கிறேன்னு நான் சொல்கிறேன். அவன் அதை தெய்வ சக்தின்னு சொல்கிறான், நித்திய சக்தின்னு சொல்கிறேன். அவனுக்கு உனக்குள்ள வித்தியாசம் தான். ஆனால் வேதம் என்ன சொல்லியிருக்கு? என்ன சொல்லியிருக்கு? கண் இருந்தும் காணாது, காது இருந்தும் கேளாது, மூக்கு இருந்தும் முகராது, தொண்டையால் சத்தம் விடவும் மாட்டாது. அதெல்லாம் நீ தானே சொல்கிற. அப்படின்னா அது என்ன? அது ஒரு சக்தி உள்ளதா? அப்படி இருக்குமா? அது அப்படி இருந்தா இன்னொரு அருமையான வசனம் சொல்கிறேன், படிங்க. எரேமியா 10:14 இந்த வசனத்தை தயவு செய்து படிங்க. பழைய ஏற்பாட்டிலே அதை சொல்லியிருக்கு. ஆண்டவர் பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசியில கொண்டு சொல்லியிருக்காரு. ஒருத்தன் கூட நல்லவன் கிடையாது, எல்லாம் மிருக பிறவிகள் முட்டா பையங்கன்னு சொல்லி இங்கே எரேமியா சொல்கிறான். ஏன் அப்படி சொல்கிறான்? வார்ப்பித்த சொருவங்களினாலே எல்லாம் வெக்கி, அந்த சொருபத்தை வச்சியே அவன் வெக்கி தலை குனிஞ்சி போகிறான். ஐயா 24 மணி நேரம் வேலை செஞ்சவன், மணிக்கணக்கில் வருஷ கணக்கில் வேலை செஞ்சவன், அந்த சிலையை டெடிக்கேட் முடிஞ்ச உடனே அவன் தொடக்கூடாது. அந்த சிலையை அதுக்கு முன்னாடி மேலே உட்காந்து மிதித்து அவன் செஞ்சதெல்லாம் அவன் தான் பாவம். டெடிக்கேட் இவன் பிரதிஷ்டை பண்ணிட்டான்னா அதுக்கு உயிர் வந்துருமா, ஆவி உள்ளே வந்துருமா, எவனும் உள்ளே வரக்கூடாது. இதானா பிறப்புக்கு உயிருக்கு எல்லா சமயம். இவன் எப்படா நாட்டு ஆண்டா விளங்கும்? உலகத்திலேயே இதை இந்தியாவிலேயே முதல் குடிமகன் சொல்கிறது யார்? ஜனாதிபதி தானே. ஒரு வேலைக்காரிய மாதிரி அந்த அம்மாவை வர வச்சு ஒருவருக்கு ஒரு பிரேசு கொடுக்கணும்னா அவர் முதல் குடிமகன்கிட்ட கொடுங்க சார் அப்படி வாங்குறது தான் இது வரைக்கும் நம்ம வழக்கமாக பார்த்துருக்கோம். முதல் குடிமகன் இந்த அம்மா வேலைக்காரி மாதிரி வர வச்சு அவங்க 2 பேரும் பிரதமர் உட்காந்துருக்காரு, அத்வானி உட்காந்துருக்காரு. இந்த அம்மாவை நிற்க வச்சு உட்கார வைக்க கூட அவ்வளோ பெரிய ஒரு பதவிக்காவது ஒரு மரியாதை கொடுக்க வேணாம், உட்கார வச்சு பிரேசை கொடுங்கன்னு வாங்கி நிற்க வச்சுக்கிட்டானா என்ன பிறப்புக்கு உயிர் சமம்? இதானா சம உயிர்னு பாதிக்கிறது? அப்போ பதவி ஏண்டா கொடுத்த? மக்களை ஏமாத்துறது, மக்களை இது பண்ணுறதுக்கு. இப்படித்தானே அரசியல் இருக்குது, மதம் அப்படித்தானே இருக்குது. அந்த விக்கிரகம் முழுவதும் கண்ணை திறக்கிறது, கண்ணை மூடுறது அவன் இஷ்டத்துக்கு தானே அவன் செய்கிறான். அங்கே வசனம் என்ன போட்டிருக்கு? முழுசா படிங்க. அந்த வார்ப்பித்த விக்கிரகம் மெய்யே இல்லை, பொய்யே. ஏன் பொய்யே? அவைகளுக்குள்ள என்ன இல்லை? நீ 24 மணி நேரம் கூத்தாடினாலும் விடிய விடிய நாடகம் போட்டாலும் அங்கே என்ன வராது? ஆவி வராது. அவன் ஆவி வந்ததாக அவன் கும்பிடுறான். நீ ஆவி வந்ததாக நீ அதை இயேசுவின் நாமத்தில் கழிக்கிற கடிந்து கொள்றேன்னா உனக்கு என்னடா அறிவு இருக்குது? பிசாசி சிரிப்பான். இப்படிப்பட்ட முட்டா பையங்களை சிரிப்பான் பிசாசி. இயேசு அறிவே பவுல அறிவே நீ யாரான்னு சொல்லி இவன் மேலே பாய்வான். இந்த பகுத்தறிவு நமக்கு இருக்கணும். உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை. புரிஞ்சுக்க. 1 கொரிந்தியர் 10:8 பாருங்கள். 1 கொரிந்தியரில் 8:4 உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரே இன்றி அதை படிங்க. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட இந்த விஷயத்தில் உலகத்திலேயே விக்கிரகமானது ஒன்றுமே இல்லை என்றும் ஒருவரே அன்றி, கவனிங்க, ஒருவரே அன்றி
வேறொரு தெய்வம், வேறொரு மதம், வேறொரு சாமி, வேறொரு நாடு, வேறொரு கண்டத்தில் ஒரு சாமி, வேறொருவர் இல்லை இல்லை இல்லை. இதை நீ நம்புறியா? அவன் சொல்கிறது நம்புறியா? அவன் புராணத்தை நம்புறியா? ஆகவே எல்லா புராணங்களும் இதிகாசங்களும் மதங்களும் மனிதனை மனிதனை நினை, அதுக்கு தான் கடவுளை மறைன்னு சொல்லி பெரியார் சொன்னது அந்த அர்த்தம் தான். இவன் மனிதனை மதிக்காமல் மிருகங்களை போல மனிதனை ஆக்கி மனிதனை கொடுக்கக்கூடிய பாலை தண்ணியில் ஊற்றுறான், மோத்திரத்தை குடிக்கிறான்னா இப்போ பார்த்துக்கலாம் எப்படி அறிவாளியாக இருப்பான். இப்படிப்பட்ட மதம் வேணாம். உடன்கட்டை ஏற வைக்கிறது, ஒரு புருஷன் செத்துட்டா உயிரோட அந்த அம்மாவை அடித்து உனக்கு மோட்சம் போயிடுவ, உடன்கட்டை ஏற வைக்கிறது. இந்த பழக்கம் பிராமணர்களுக்கு இல்லை. ஏன் சூத்திரர்களுக்கு இருக்கிற அந்த இது வந்து உனக்கு இல்லையா? கேளு, மேலே 4 லோகம், கீழே 4 லோகம், 7 7 14 லோகம்னு சொல்கிறான். அவன் கண்டுபிடிச்சது. அவன் சொல்கிற பெரிய ஆளுங்க முழுவதும் முட்டா பையங்க தானே. அவன் சொல்கிறவன் எவன் விஞ்ஞானி, எவன் அறிவாளி, எவன் அறிவாளியாக இருக்க முடிஞ்சது அந்த காலத்தில்? 4000 சொல்கிறான், 5000 சொல்கிறான். ராமாயணம் 21,60,60,000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததான். வால்மீகி ராமாயணம், கம்பர் ராமாயணம் அது வேறு. இந்த ரெண்டுமே சரியில்லை. கீமயானம்னு அறிஞர் அண்ணா ஒன்று எழுதினார். ஆகவே இவைகள் முழுவதும் அஞ்ஞானத்திலே முட்டாத்தனத்தில் எழுதப்பட்டது காரியமாகும். ஆனால் பழைய ஏற்பாடு என்பது, நியாயப்பிரமாணம் என்பது பங்கு பங்கா வகை வகையாக தேவனாலே அவங்களையும் அறியாமல் எழுதுனாங்க. இந்த சாயலில் மற்றவங்க காப்பி அடித்து எழுதுனாங்க, இதை சாயலில் எழுதுனாங்க. அங்கே பங்கு பங்கா வகை வகையாக நிழலாட்டமாக சொல்லப்பட்டாலும் ஒரிஜினலில் கூட்டாமல் குறைக்காமல் கரெக்டாக யூத மதம் வந்ததுனால அது ஒரு தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கிறோம். நியாயப்பிரமாண இஸ்ரேல் ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்டதுனால, ஜீசஸ் வர்ற வரைக்கும் கொடுக்கப்பட்டதுனால அந்த நியாயப்பிரமாண கட்டளை, நீதி கட்டளை, நேர்மை கட்டளை, எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய கட்டளை என்று நம்ம அதை சொல்லலாம். ஆனால் அதில் உண்மை என்னன்னா, மனுஷனாக நினை. அதான் சொல்கிறாரு, உன் ஆடு மாடு தண்ணியில் விழுந்துட்டா எடுக்க மாட்டியா? ஓய்வுனால் மீறினது ஓய்வு. இந்த நாளை பற்றி நீ பேசிக்கிட்டு இருக்கிறியே தவிர, ஒரு 18 வருஷமாக கட்டியிருந்த ஒரு சகோதரியை பிசாசி கட்டிலிருந்து நான் விடுதலை ஆக்கினேன், அது உனக்கு தெரியலையான்னு கேட்குறாரு. நாளுக்காக மனுஷன் அல்ல, மனுஷனுக்காகவே நாள் என்று புரட்சி கருத்தை சொன்னார். 7ஆம் நாளுக்காரங்களே, உங்களுக்கும் அதான். பெந்தேகோஸ்து நாள்னு பெருமை பாரு, உனக்கும் அதே தான். நாளை முக்கியப்படுத்துகிறவன், நாள் பார்க்குறவ, குறி கேட்குற வந்து விபச்சார வேசிக்கு சந்ததிக்கு பிறந்தவங்களேன்னு சொல்லி ஏசாயா 57 போட்டிருக்கு. நாட்களையும் வருஷங்களையும் மாதங்களையும் பார்க்குறீங்களேப்பா, உங்களுக்காக நான் பட்ட பிரயாசமெல்லாம் வேஸ்ட்டாக போச்சேன்னு சொல்லி பயந்துருக்கேன்னு கலாத்தியர் 4:10 பவுல் சொல்கிறான். பவுலை விட ஒரு பெரிய மதவாதி, பெரிய அறிவாளி கிடையாது உலகத்துலேயே. அப்படிப்பட்டவன் ரட்சிக்கப்பட்டு திரிந்திருக்கான்னா அவனையாவது பாருங்கள். இயேசு கூட மேலேருந்து வந்தவர், எங்களால் முடியாது, அவர் மாதிரி ஆக முடியாது, சரி விடு. உன்னை போல பிரதான பாவியாக இருந்து ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டவன், அவனை பாரு. நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை நீங்கள் பின்பற்றுங்கன்னு உலகத்தில் எவன் சொல்ல முடியும்? 1 Corinthians 11:1 அவன் தான் சொல்லியிருக்கான். அப்போ அங்கேருந்து உங்கள் விசுவாசத்தை தொடங்குங்கன்னு சொல்கிறேன். இயேசு அங்கே தொடங்கியிருக்காரு. கானாவூர் கல்யாணத்தில் அற்புதத்தை செய்தார். யோவான் 2:11 வசனத்தில் சீசர்கள் அப்போ தான் விசுவாசத்தை தொடக்கப்பட்டதுன்னே இருக்குது. சீசருடைய விசுவாசம் அன்னைக்கு தான் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த வசனத்தை படிங்க. யோவான் 2:11. இவ்விதமாக இயேசு முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானாவூரில் செய்து தம்முடைய மகிமையை அப்பத்தான் வெளிப்படுத்துகிறாரு. அவருடைய சீசர்கள் அவரிடத்திலே அப்பத்தாயா தொடங்குறாரு. எபிரேயர் 12:1 அதுதான் விசுவாசத்தை தொடங்குறாரு. முடிக்கிறது வந்து பரலோகத்தில் முடிப்பார். இங்கே தொடங்குறாரு, அங்கே முடிக்கிறார். இங்கே கல்யாண வீட்டில் தொடங்குறாரு, அங்கேயும் கல்யாண வீட்டில் தான் முடிப்பார். ஆட்டுக்குட்டியானோட கல்யாணம்
அதுவும் கல்யாணம் தான். இந்த கல்யாணத்தில் தொடங்குறாரு, கல்யாணத்தில் சுபத்தில் தொடங்கி சுபத்திலே முடிக்கிறாரியா. இது இயேசுவின் விசுவாசம். இந்த விசுவாசம் உடையவர்கள் யாரும் வெட்கப்பட்டு போக முடியாது. இந்த விசுவாசி கூட தான் கிறிஸ்தவ விசுவாசின்னு சொல்கிறது. பழைய ஏற்பாடு விசுவாசம் வேறு, இயேசு தொடங்கப்பட்ட விசுவாசம் வேறு. இயேசு வராததுனாலே பழைய ஏற்பாட்டில் இயேசுவின் விசுவாசம் அல்ல, அது பொதுவான விசுவாசம். நம்பப்படும் உறுதியும் காணப்படாதவர்களின் அடையாளமாக இருக்குது, அது பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் இயேசுவே தொடங்குகிறார், அவரே முடிக்க போகிறார். இன்றைக்கி உங்கள் கிட்ட இருக்கிற இயேசுவின் விசுவாசம் அவரால் தொடங்கப்பட்டதுன்னு நமக்கே தெரியல. வசன அடிப்படையில் தெரிஞ்சுக்கங்க, அவர் தான் தொடங்கியிருக்கிறார். ஆகவே உன்னை போல பிறரை நேசி. நீ எவ்வளோ மந்திரம் ஓதுனாலும், எவ்வளோ நீ தலையில நீ நின்னாலும், எவ்வளவு பேருக்கு இது பண்ணாலும் மக்களாக நினைங்க. இன்றைக்கி எங்கள் ஊரில் சத்தியமூர்த்தி நகரத்தில் திருவிழா, பங்குனி திருவிழா, சமபந்தி விருந்துன்னு சொல்லி இளைஞர் நேரு அமைப்புன்னு சொல்லி ஒரு சங்கம் வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு. ஏப்பா எத்தனை மணிலேருந்து? 11 10 மணிக்கா? எத்தனை மணி வரைக்கும்? 4 மணி வரை. இன்றைக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, முடிஞ்சிருச்சு இப்போ 4 மணினா. 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் சமபந்தி விருந்து. அடுத்து இன்னொரு இது முடிஞ்ச உடனே இன்னொரு திருவிழா ரெடி ஆகிடும், அவனும் அதே தான் செய்வான். அது முடிஞ்ச இன்னொருத்தர் அதே எப்படியோ மக்கள் திங்கிறாங்க, எல்லா மக்களும் சாப்பிட்றாங்கப்பா. இதை விட வேறு என்னடா விழாவை கொண்டாட முடியும்? நீ விழா கொண்டாடுறது இப்போ பண்டிகை எல்லாமே மக்களுக்காக அதை அமைக்கணுமே தவிர, மக்களை அடிமையாக்கி மடையராக்கி முற்றாளாக்கி அவன் சூத்துறேன், அவன் வேதம் கேட்கக்கூடாது, அவன் குல தொழில் பண்ணணும், நாங்கள் தான் கெட்டிக்காரங்க, நெத்தியிலிருந்து நாங்கள் தான் பிறந்தோம்னு சொல்லிட்டு இருக்கும் போது தான் பெரியாருக்கு கோபம் வந்தது. பெரியாரை விட ஒரு பக்திமான் இருக்கானா? அவ்வளோ பெரிய பக்திமான், காசிக்கு ஓசியாக போனவர், எல்லாத்தையும் விட்டுட்டு தெய்வ பக்தி உள்ளவர், அப்படியே ரிட்டர்ன் ஆகி கடவுளே இல்லை போங்கடான்னு சொல்லி அந்த கோபத்தில் தான் சொன்னான். மற்றபடி இயேசுவை சொல்லும்போது இயேசுவை நான் குறை சொல்லலைன்னு சொல்லிட்டார். இயேசு உண்மையான கிறிஸ்துன்னு சொல்கிறது தெய்வம்னா அவராக தான் இருக்கணும், அவரை நான் குறை சொல்லலை. என் வீட்டில் உள்ள குப்பையை அகற்றுறதுக்கு தான் இவங்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேனே தவிர இயேசுவை குறை சொல்லலைன்னு பெரியாரே இப்போ சொல்லியிருக்காரு. அங்கே சில கூட்டங்கள் நடந்ததெல்லாம் நேரடியாக பார்த்துருக்காரு. சமபந்தி விருந்து எல்லாரும் ஒன்று போல் ஒயிட்டில் எல்லாம் நின்று சாப்பிட்றாங்களே, எல்லாம் ஜாதி மதம் இல்லாமல் சாப்பிட்றானே, ஆகா இது நல்லா இருக்கலான்னு சொல்லி ஏன் பெரியார் திடலில் நீ கூட்டம் வச்சுக்கங்கன்னு சொல்லி செம்பு பட்டயத்தில் எழுதி கொடுத்துட்டார். இன்ன வரைக்கும் சென்னையில் பெரியார் திடலில் இன்ன வரைக்கும் கிறிஸ்தவ மீட்டிங் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. இயேசுவை அவர் வெறுக்கலை. இயேசுவை கடவுளா நீ பார்க்குறியோ இல்லையோ, அவர் ஒரு மனிதனாக பார்ப்பது மறுக்க முடியாத விஷயமாச்சே. கிமு கிபின்னு வரலாறே இருக்கு ஐயா. அவர் ஒரு மகானா ஏற்றுக்க, புரட்சியாளராக ஏற்றுக்க, இல்லை அவர் தேவகுமாரன்னு விசுவாசித்தா அப்படி ஏற்றுக்க, எப்படி என்ன செஞ்சாலும் இயேசுவை போல ஒரு புரட்சி கருத்துக்கள் சமபந்தி சமமாக சொன்ன, மனித குலத்துக்கே சப்போர்ட் பண்ணி பேசினேன், மனித குலத்துக்கே ரத்தம் சிந்தினேன், எல்லாருக்காக பரிந்து பேசினேன், எல்லாருக்காக உயிரை கொடுத்த, எல்லாருக்கும் இரட்சகராக இருக்கிற அவரை போல உலகத்தில் எந்த மகானும் பிறந்ததில்லை, இனிமேலும் வரப்போகிறதில்லை. அதுக்கு தான் யோவான் 8:12 சொன்னார், ஜனங்களை பார்த்து சகல ஜனங்களையும் பார்த்து சொன்னார், இதோ நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவருக்குள்ள ஜீவன் இருந்தது. யோவான் 1:3 அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஒளி இருளில் பிரகாசிக்கிறது, இருளானது அது பற்றி கொள்ளவில்லை. அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க யோவான் சாணங்க வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவனைப் போல அநேக முனிவர்கள், அநேக தீர்க்கதரிசிகள் ஒளி அல்ல, இந்த ஒளியை பற்றி சாட்சி கொடுத்துருக்காங்க. அருள் பெருள் ஜோதி, தனிப்பெரும் கருணை, கடவுள் ஒளியாக இருக்காரு, இதெல்லாம் என்னதுன்னு நினைக்கிறீங்க? வள்ளலார் கடைசியில் அவர் சொன்ன புரட்சி கருத்து அதானே, கடவுள் ஒளியாக இருக்காரு, விக்கிரகமே கிடையாது.
நம்ம பவுல் சொல்லலை, வேதத்தில் மட்டும் சொல்லலை, பழைய ஏற்பாட்டில் மட்டும் சொல்லலை, புதிய ஏற்பாட்டில் மட்டும் அந்த கருத்து சொல்லலை. முனிவர்கள் சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நட்டக்கல் தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முணுமுணுன்னு சொல்லி மந்திரம் ஏதடா. நட்டக்கல் பேசுமோ நாதனுள் இருக்கையில், சுட்ட சட்டி கறி சுவை அறியுமோ சொல்லியிருக்காங்களே. உள்ளம் பெருங்கோயில் ஊனடம்பு தேவாலயம், வள்ளல் பிறனாருக்கு வாய் கோபுரவாசல்னு சொல்லியிருக்காங்களே. வள்ளலார் அந்த கருத்தை சொல்ல போய்த்தான் சனாதனத்தை எதிர்த்ததுனால தான், இன்னும் சொல்லப்போனால் பிராமணர்களையே எதிர்த்ததுனால தான் அவரை கொன்றுவோம்னான்னு சொல்லி திட்டம் போட்டு இடைக்கிடை சூடம் போட்டு கொளுத்தி பஸ்பமாக்கிட்டாங்க. என்னடான்னு எல்லாரும் கேட்டால் அவர் ஜோதி வடிவமாயிட்டார். அப்படியே தெய்வத்துக்கு தெய்வமோட பரஞ்சோதி. அன்னைக்குள்ள தற்கூறிகள் இன்னைக்கே நம்புகிறானேயா, இன்னைக்கே நம்புகிறானே. திருமண நாயக்கர் இதே மதுரையிலே ஞானசாரம் எடுத்தவர் தான். சேவியர் அவர் பேர் தெரியுமா? அந்த சென்ட் மேரி சர்ச்சு அவரை கொடுத்த இடம் தான். அங்கேருந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சுரங்கம் இருக்குது. அவர் ஞானசாரம் எடுத்துட்டார். ரொம்ப வியாதி இதாக இருந்து மிஷினரி வந்து ஜெபம் பண்ணி சுகமாயிடுச்சு அவருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்காரு. எனக்கு கோயில் கட்ட இடம் வேணும், நீ எவ்வளோ நடக்கிறையோ அதெல்லாம் வச்சுக்கேன்னு சொல்லிருக்காரு. பெரிய தொந்தி வந்து பெரிய ஆளாக இருக்குது, போய் ஏதோ அந்த அளவில் நடந்திருக்காரு, எல்லாம் வச்சுக்கேன்னு கோயில் கட்டிக்கேன்னு சொல்லிட்டாரு. இந்த தெற்கு வாசல் சர்ச்சு அவர் கொடுத்தது தான், இந்த டிஎல்சி அவர் கொடுத்தது தான், ஜார்ஜ் சர்ச்சு அவர் கொடுத்தது தான். தெரியுமா உங்களுக்கு? அப்போ மதுரையே கிறிஸ்தவ நாடாக மாறிடும்டான்னு சொல்லி நினச்சி தான் அவரை கொன்றுவோம்டான்னு சொல்லி, ஐயா ராஜா ஒரு தடவையாவது மீனாட்சி கோயிலுக்கு வாங்க, மக்கள் வந்து ரொம்ப தவிச்சிட்டாங்க. அவர் ஞானசானத்திலேருந்து வந்ததே இல்லை. சேவியர் அவர் பேர். மகாலில் போய் அவர் காட்சி பொருளை பாருங்கள். அவர் படித்த பைபிளு, புதிய ஏற்பாடு, அவர் சிலுவை மாலை இப்போ இருக்குது. இப்போ போய் பாருங்கள். அங்கேருந்து ஒரு சுரங்கப்பாதையில் ஒரு முறையாவது வந்து முகத்தை காட்டிட்டு போயிருங்க ராஜா, அப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்லவும் நம்பிட்டார் பாவம். அவரும் அவர் மனைவியும் எல்லாம் உடுப்பெல்லாம் போட்டுக்கிட்டு உள்ளே இறங்க, அங்கேயும் இங்கேயும் அடைச்சி உள்ளே மிளகா பொடி போட்டு எரித்து அங்கேயே சமாதி கட்டிட்டான். விடிஞ்ச உடனே என்ன செஞ்சிட்டாங்க, தெய்வங்களாக மாறிட்டாங்கன்னு 2 சிலை இப்போ நிற்கிது பாருங்க. அங்கே மெகாலில் 2 சிலை தெய்வமாக சிலையாக மாறிட்டாங்கன்னா நம்புனாங்கள்ல அதையும். இது போன்ற கருத்துக்கள் அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் அந்த சகுனி புத்தி, அந்த கிரிமினல் புத்தி, அந்த நரி புத்தி, அதான் வந்து ஏரோதை பார்த்து ஏசு நரின்னு சொன்னார். அந்த நரிக்கு போய் சொல்லு நரின்னு சொன்னார். தந்திரவாதி. உலகத்தில் எல்லாரையும் நம்பிடலாம், அவன் தந்திர புத்தி சிரிச்சுக்கிட்டே நானும் தரிசிக்கணும், நீங்கள் போங்க நானும் கும்பிடணும், அவன் மனசில் இயேசுவை கொல்லணும், இயேசுவை கொல்லணும். அப்படி டைரெக்டாக நேராக சொல்ல முடியாது. நீங்கள் வந்து எனக்கு சொன்னீங்கன்னா நான் கும்பிட போகிறேன்னா கும்பிடவா போகிறான், கொன்றுவான். அதான் நரின்னு சொன்னார். பொம்பளை பேச்சை கேட்டு ஒரு யோவான் சானகன் பெரிய தீர்க்கதரிசியை கொலை செஞ்சவன், அண்ணன் சகோதரன் மனைவியை வச்சுக்கிட்டு இருக்கானா, அவன் எப்படி ஒழுக்கம் உள்ளவன் இருந்திருப்பான். இதுதான் யார் ராஜாக்கள் முழுவதும் கொள்ளையடித்தாங்க. ஒரு ஊரையே அழிக்கிறது, அங்கே கொள்ளையடிக்கிறது. ஆபிரகாம் கொள்ளை தான் அடித்தான். பழைய ஏற்பாட்டில் கொள்ளைக்காரன் தானே, எல்லாம் தாவீது கொள்ளைக்காரன் தானே, கொலையாளி தானே. கொலை செஞ்சுட்டு தானே ஓடி வந்தான் மோசே, கொலைகாரன் தானே. அதனால் பழைய ஏற்பாட்டுக்காரனை எவனையும் கோல் மாடலாக முன்மாதிரியாக எடுத்துக்கிறாதீங்க. பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினால தான் சாவான்னு சொன்னார். ஏசு எவனையாவது பட்டயத்தை வச்சு கொல்ல சொன்னாரா, கொன்னாரா? ஒரு கண்ணத்தில் இருந்தால் மறு கண்ணத்தில் திருப்பி காட்டுன்னு சொன்னார். எல்லாரும் மிரண்டு போனாங்க. என்ன இப்படி உபதேசம்? கண்ணு பல்லுக்கு பல்லு பூர்வத்தாருக்கு தான் சொல்லப்பட்டது. நான் சொல்கிறேன் என் பேச்சை கேளுங்க, நான் சொல்கிறேன் கேளுங்கன்னு. என்ன சொல்கிறது? தீமையோடு எதிர்த்து நிற்காத. ஒருத்தன் உங்களை துரத்துனானா வேறு இடத்துக்கு போகணுன்னு சொல்கிறார். எல்லாம் உலகம் அவ்வளோ விஸ்தீரமாக இருக்குது. மனசுக்குமான வர்ற வரைக்கும் நீ சுற்றி திரிய முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் சுவிசேஷம் போகணும்ல. இங்கேயே நான் உட்காருவேன்னா என்ன அர்த்தம்? சொந்தமாக இடம் வாங்கி போட்டான்னு அர்த்தம். 6 அடி கூட அவனுக்கு சொந்தம் இல்லை. இதிலையே குரங்கு மாதிரி பிடிச்சிக்கிட்டு நான் ஏன் போராடுறேன்? அதுக்கு ஒரு சங்கம், அதுக்கு ஒரு மொட்டை வக்கீல், அதுக்கு ஒரு சங்கம், அதுக்கு ஒரு தேர்தல். இதானா?
இந்த உலகம் எனக்கு சொந்தம் இல்லை. ராஜாக்க வந்தாங்கய்யா. கவுன்சிலர் பதவிக்கே இன்றைக்கி எவ்வளோ அடித்து பிடிச்சிக்கிட்டு இருக்கான். ஒரு புருஷன் செத்தது கூட பெருசு இல்லை, அரசியல் தான் முக்கியம்னு ஒரு அம்மா சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த அம்மாவே சுலோ பாய்ச்சல் கொடுத்து கொண்டுட்டாங்கன்னு ஒருத்தன் சொல்கிறான், எதிர்கட்சிக்காரன். பதவி வெறி. பெத்த மகனையே தாய் கொன்ன வரலாறு இருக்குது பதவிக்காக. பதவி வெறி வந்துட்டா எவனையும் கொல்ல பார்ப்பான். எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் பதவி ஆசை, பதவி வெறி. பொதுமக்களே ராஜாவாக்க வந்தாங்க, இயேசு விலகி போனார்னு இருக்கு. இந்த குணம் யாருக்கு வரும்? யோவான் 6:15 போட்டிருக்கு. ஏன் ராஜாவாக்க வந்தாங்க? இவர் பேச்ச மயங்கில்ல, ஒரு புரட்சி கருத்துக்காக இல்லை. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 5 அப்பத்தை கொண்டு 5000 பேருக்கு இலவசமாக சாப்பாடு கொடுத்தாரு. நல்ல மீனோட மட்டனோட கொடுத்தாரு. ஆகா, இவர் ராஜாவாயிட்டா சமையல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. அதனால தான் அவர் விலகி போனார். அதில் 24 பார்த்தீங்கன்னா யோவான் 6ஆம் அதிகாரத்தில் அப்பம் புசித்து திருப்தி ஆனதுனால தான்டா என்னை தேடுறீங்கன்னு சொல்லி வந்தார். அதில் 27 பார்த்தீங்கன்னா அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நீடித்து நிலைத்திருக்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பீங்க. அதை மனசுகுமாரம் உங்களுக்கு தேவன் கொடுக்க முத்திரை குத்திருக்காருன்னு சொல்கிறாரு. அந்த மேலானவைகளையே தேட நாடா அந்த அதையே மக்கள் மத்தியில் பரப்பத்தான் இயேசு மனம் திரும்புங்க பரலோகராஜ்ய சமயத்திற்குன்னு சொல்லி மனம் திரும்புவதும் பரலோகத்தை பற்றி 2 இணைச்சித்தான் சொன்னார். தவிர உலக ராஜாவாக, உலக அரசியலுக்காக, உலக பிரகாரமான காரியத்துக்காக வரல. அப்படி தேடி அலைகிறவன் அஞ்ஞானின்னு சொன்னார். இவைகள்லாம் அஞ்ஞானி நான் தேடுறாங்க, இவைகள்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள்னு பரமபிதா அறிந்திருக்காரு. எல்லாத்துக்கும் நீங்கள் கடவுள் உணவு தந்தீர், தண்ணியை கொடுத்து எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டா இருப்பாங்களே. நீ கடவுளே கும்பிடாவிட்டாலும் உங்களுக்கு தண்ணி கிடைக்கும், உணவு கிடைக்கும், தெய்வத்தால் ஆகாதும் மெய் வறுத்து கூலி தரும், வேலை செஞ்சால் உனக்கு சம்பளம் உண்டு, அதை வச்சு நீ சாப்பிடலாம். கடவுள் உனக்கு அவசியமே இல்லை. சாப்பாடு விஷயத்தில், துணிமணி விஷயத்தில் எல்லாத்திலையும் கடவுளை நீ எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டார். எங்கேயும் நீ ஆண்டவர் இதுக்காக தேடாதே. அன்னைக்கே ஆதியாகமம் 8:22 நோவாக அழிவுக்கு பிறகே செட் பண்ணிட்டார். இனிமேல் தண்ணியில் நான் அழிக்க மாட்டேன், வானமும் பூமி இனிமேல் இருக்கிற வரைக்கும் மழை பெய்யும், காற்று வரும், அந்தந்த காலத்தில் நடக்கும், விவசாயம் நடக்கும், எல்லாமே ஆட்டோமேட்டிக் நடக்கும். இனிமேல் தண்ணியில் நான் முழுசாக அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். சொன்னது தான். இப்போ திரும்ப மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டார். இன்றைக்கி ஊழியக்காரங்க சொல்லிக் கொடுக்குறது என்ன? விசுவாசிகள் தேடுவது என்ன? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், உலக கவலை, கடன் கட்டணம், வகுத்து வலி. ஒரு ஆள் பாடுறாரு, நீங்கள் மட்டும் இல்லைன்னா மண்ணுக்குள்ளே போயிருப்பேன், ஏன் இல்லாட்டினா போக மாட்டியான்னு கேட்குறேன். நீ எப்படி மண்ணுக்கு போகிறவன் தானே? இது ஒரு பாட்டா? எல்லாரும் கத்தருக்குள்ளே மறிக்கிறவன் பாக்கிவான்னு சொல்லும் போது இமை காப்பாற்றிட்டார். அப்போ நீ சாக மாட்டியா? இதான் உன் விசுவாசமா? இதுக்காக நீ இயேசுவை கும்பிடுறியா? அப்போ செத்துட்டா மறுதளிச்சு அவள் கும்பிட மறுதளிச்சு முறுமுறுத்துட்டு போயிடுவான் தானே அர்த்தம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்னு சொல்லி பழகணும் இயேசுவின் பிரசங்கம். சாவு எனக்கு ஆதாயம், சாவு வந்துட்டா எனக்கு நல்லது, நாமளாக சாகக்கூடாது. சாவு நம்மளை தேடி வர்றது ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார்னு அர்த்தம். அதான் கர்த்தருக்குள்ள மறிக்கிறவன் பாக்கிவான்னு போட்டிருக்கேன். அது ஒரு சாபம்னு எப்படி சொல்லலாம்? கடவுளை அதை எடுத்துக்கிட்டாரு, கடவுளை ஏன்டா குறை சொல்கிற? ஏவே மனுஷன் உயிரோடு இருக்க முடியும் நாட்டில்? இயேசுவே இறந்தார். அவர் மாம்சத்தில் இருந்திருந்தால் உலக ரட்சகராக இருக்க முடியாது. அவர் உயிர் தெழுந்ததுனால தான் தேவகுமார்னு பலமாக ரூபிக்கப்பட்டார். உலகம் முழுவதும் எங்கே 2 பேர் 3 பேர் எங்கே கூடினாலும் நடுவில் இருப்பேன்னு அப்போ தான் சொல்ல முடியும். உயிர் தெளாவிட்டால் சொல்லியிருக்க முடியாது. ஆகவே மறுபடியும் ஒருத்தர் எல்லாரும் பிறக்கணும்னு சொன்னார். அவரை போலவே எல்லாரும் மறுபடியும் பிறக்கணும், ஆவியினால ஜலத்தினால பிறக்கணும். அப்போ தான் பரலோகத்தை இப்போ காண்பான், உள்ள நுழைவான்னு சொல்கிறாரு. இந்த வானம பூமியை அக்னிக்கு இரையாக செட் பண்ணி வச்சுருக்கு. அது வரைக்கும் மக்களுக்கு உணவு, தண்ணி, வசதி எல்லாம் இருக்குது. இதுக்காக நீ கடவுளை தேட வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிற நாளெல்லாம் நீ மெயின் காரியம் ரட்சிக்கப்படுறது தான். ரட்சிக்கப்பட்டவங்களே கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்க்கிறாருன்னு அப்போஸ்தலர் 2:47 போட்டிருக்கு. கர்த்தர் சேர்க்கிறாரு, ஊழியக்காரன் சேர்க்கக்கூடாது, நான் சேர்க்கக்கூடாது. நான் சேர்த்தது தான் அப்படித்தான் இருப்பான் அவன். கர்த்தர் சேர்க்கணும் உன்னைய. எங்கே? பரலோகத்தில் சேர்க்கணும். அப்போ தான் வெளிப்படுத்தல் 21:24 ரட்சிக்கப்பட்டவங்க வெளிச்சத்தில் நடக்கிறாங்கன்னு போட்டிருக்கு. பொன் வீதியில் நடக்கிறாங்க, பொன் வீதியில் நடக்கிறாங்கன்னு இருக்கு. அதுதான் மெயின் காரியமே தவிர இந்த உலகம், வானமும் பூமி நமக்கு சொந்தமானதல்ல. அது வரைக்கும் நீ ரட்சிக்கப்படுவது முயற்சி பண்ணு.
உன்னை போல பிறரை நேசி, ஒரு மதத்தில் லாக் ஆகிடாத, ஒரு புராணத்தில் போய் நுழைஞ்சிடாத, அந்த மதம் சரியில்லை, இந்த மதம் சரியில்லை, இந்த இல்லை, நாங்கள் தான் முக்கியம். எவனையும் பூமியில் உயர்த்தி தாழ்த்தி எவனையும் எந்த மனுஷ பிறவி பேசாத இயேசுவை தவிர. இந்த இயேசுவை மதமாக உன்னுடைய தெய்வமாக நீ மற்ற ஜனங்ககிட்ட சொல்லும் போது அவன் உனக்கு விரோதியாகிறான், பகையாகிறான், இயேசுவை அந்நிய கடவுளாக அவன் நினைக்கிறான். அந்த அளவில் நீயே செய்கிற. என் தேவன் என் தேவன் பாட்டு பாடுறிய, எப்படி? நம் தேவன் சொல்லு, நம்முடைய இரட்சகர்னு சொல்லு. தூதர்கள் அப்படித்தானே சொன்னாங்க. இதோ எல்லா ஜனத்துக்கும் நற்செய்தி உண்டாக்கும் நற்செய்தி சொல்கிறேன், நீ கர்த்தராகி இயேசு இன்னைக்கு உங்களுக்காக பிறந்திருக்கிறார். எல்லா மனுஷனுக்கிட்ட தான் சொன்னாங்களே தவிர இஸ்ரவேல் குறிப்பிட்ட ஒரு புறத்தில் நமக்கு நான் சொன்னாங்க, இந்த அறிவு உனக்கு வேணாம். ஆகவே பிறப்புக்கு எல்லா உயிர்க்கும் யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லா மக்களையும் நேசிங்க. இயேசு சொன்ன காரியமே அதுதான். 12 ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ, அவன் எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும், அவன் எனக்கு இந்த மாதிரி வேலை வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும், அவன் இவ்வளோ காசு வச்சுருக்கான் எனக்கு கொஞ்சம் கொடுத்தான்னா, உனக்கு சேஃப்டிக்கு நீ இன்னொருத்தனை என்னென்ன நினைக்கிறியோ அதையே நீ நினைய அவனுக்கு பார்ப்போம். நினைக்கிறவன் தான் ஐயா மனுஷன். இதுதான் வேதம், இதான் புராணம், இதான் நியாயப்பிரமாணம், எல்லாமே இதுதான். அந்த 10 கட்டளையை 2 அடக்கினார் இயேசு. மத்தேயு 22 உன் தேவனாகிய கர்த்தரை முழு மனதோடு முழு சிந்தையோடு நீ அன்பு கூறு. இதுக்கு ஒப்பா இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல். இதில் தீர்க்க தரிசனம் நியாயம் எல்லாம் அடங்கியிருக்குன்னு அங்கேயே சொல்லிட்டார். இந்த 2லேயுமே அன்பு அன்பு என்ற ஒரே வார்த்தை வர்றதுனால ரோமர் 13:9 பவுல் சொல்கிறான், அன்பு என்ற இந்த ஒரே வார்த்தையில் தொகை முழுவதும் எல்லாமே ஒரே இதில் அடங்கியிருக்கு. அதனால் அன்பே பெரிதுன்னு 1 Corinthians 13 சொல்லி முடிக்கிறான். இதுதான் பெருசு. நீ எவ்வளோ மதவாதியாக இருந்தாலும், எத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ணாலும், ஈட்டியை வச்சு குத்தினாலும், சரீரங்கள்லாம் ரத்தம் பால் மாதிரி நீ ஆட்டம் போட்டாலும், நாக்கை நீ அறுத்துக்கிட்டாலும், நீ தொங்கிக்கிட்டு திரிஞ்சாலும், இந்த அன்பு உனக்கு இல்லாவிட்டால் நீ ஒன்றுமே கிடையாதுப்பா. அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த தத்துவம் தான். இதுதான் அவன் அன்பே சிவம்னு சொல்கிறான். அன்பும் சிவமும் 2 அன்பார் அறிவில்லார். அன்பே சிவம் என்று சிவவாக்கியத்தில் இருக்கு. சிவன் சொல்கிறது அன்புன்னு அர்த்தம், புரிஞ்சுக்குங்க. அது சரியான தமிழ். சமஸ்கிருதத்தில் ஜீவன் இருக்கு. அந்த ஜீவனை தான் தமிழில் சீவன் இருக்கு. சிவன் அப்படின்னு இருக்கு. சிவகங்கை, சிவகாசி, அது வடகாசி, இது தென்காசி. எல்லாமே அந்த வடிவத்தில் தான் அமைஞ்சிருக்கு. சிவகுமார்னு சொல்கிறது அந்த அர்த்தம் தான். தேவகுமாரன் அர்த்தம், அன்பின் குமாரன் அந்த அர்த்தம் தான். கொலோசியர் 1:13 இருக்குது. எவன் விலைக்கு சொல்ல முடியும், எவன் சொல்ல முடியும்? இந்த கருத்துக்கள் முழுவதும் தொடர்ந்து பிட்டு பிட்டாக ஏன் சொல்கிறேன்னா, எல்லா மதங்களையும் மதங்களாக நினைக்காதீங்க, எல்லா ஆட்களையும் அந்நீராக நினைக்காதீங்க. அப்படி ஆக்கி வச்சுட்டா நம்ம பெரிய ஆள் சொன்னால் பெருமாள் அல்ல நினச்சிடாத. எல்லாரையும் நேசி, அன்பு தான் முக்கியம். இதுதான் தீர்க்க தரிசனம், இதுதான் புராணங்கள், இதுதான் நியாயப்பிரமாணம், இதில் தான் அடங்கியிருக்கு. இந்த கருத்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் சொன்னார்னா, வியந்து பாராட்டுறேன். அவர் பரலோகத்திலிருந்து வந்தால் ஒழிய அவர் சொல்லியிருக்க முடியாது. பூலோகத்தில் இந்த புத்தி எவனுக்கும் வராது. அவர் சொன்னதை வச்சு காப்பி அடித்து சொல்கிறானே தவிர, அவர் சொன்னதை வச்சு பெரிய அறிவாளி மாதிரி பஞ்சு டைக்கெலாம் பேசுகிறானே தவிர, அவர் சொன்னதை வச்சு சில மாற்றி சொல்கிறானே தவிர, அவர் சொன்னதை வச்சு வேறு மொழிகளில் அவன் செட்டப் பண்ணி சொல்கிறானே தவிர, இயேசு தான் சொல்லியிருக்காரு. அவரை போல் எவனும் சொல்ல முடியாது, தெரியாது. அதனால் இயேசுவை பின்பற்றக்கூடியவர்கள் ஜீவனுடைய வழியில் போகிறாங்க, பின்பற்றாதவங்க அழிவின் பாதையில் போகிறாங்க. இதை சொல்லி முடிக்கிறேன். மற்ற இதை நான் அடுத்து நான் சொல்கிறேன். 13 இடுக்கமான வாசல் வழியாய் உள்ளே பிரவேசிங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாக இருக்கிறது, அதன் வழியாக பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். 14 ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அநேகர் என்ற வார்த்தையை குறிச்சுக்குங்க, சிலர் என்ற வார்த்தையை குறிச்சுக்குங்க.
விசாலமான வழி குறிச்சுக்குங்க, ஒடுக்கம் இடுக்கம்ன்ற வாசலை குறிச்சுக்குங்க. 2 காரியம் இருக்குது. ஆகவே பழைய ஏற்பாட்டிலேயே மரணத்துக்கு உள்ள வழி, ஜீவனுக்குள்ள வழி, 2 வழியும் உனக்கு வைக்கிறேன், நீ ஜீவனை தெரிந்து கொள்ளப்பான்னு சொல்லி அங்கே எரேமியாவிலே சொல்லியிருக்கேன். அந்த ஜீவன் இயேசுன்னு எவனுக்கும் தெரியாது, இயேசு வெளிப்படலை, அறியாமையுள்ள காலம், அது தேவன் காணாதவரை போல் இருந்தார். இன்றைக்கி இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் வந்து சொல்கிறாரு, நானே ஜீவன் சொல்கிறார். நானும் ஒரு ஜீவன் அப்படி சொல்லலை, நானே ஜீவன், நானே சத்தியம், சத்தியமே கடவுள்னு மகாத்மா காந்தி சொன்னார். நானே அந்த சத்தியம் சொன்னார், முன்னாடியே சொல்லிட்டார். நானே வழி, நானும் ஒரு வழி இல்லை, நானே வழி. அந்த வழி என்ன வழி? ஒடுக்கமும் இடுக்கமான வழி. யோவான் 10:9 நானே வாசல்னு சொன்னார். நானும் ஒரு வாசல் சொல்லலை, நானே வாசல். என் வழியாக உள்ள ஒருத்தன் பிரவேசித்தா ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். தெளிவாக சொல்லிட்டார். வேறு வழியாக ஏறுகிறவன் கல்ல கொள்ளக்காரன்னு அதில் யோவான் 10:1 சொல்லிட்டார். வேறு வழி இல்லை, எல்லா ஆறுகளும் சமுத்திரத்தில் போகிற மாதிரி எல்லா மதங்களும் கடல் விட்டு தான் கொண்டு போகுது, ஏமாத்துறான். அப்படின்னா இயேசு வர வேண்டிய அவசியம் இல்லை, இயேசு நமக்கு தேவையே இல்லை. அதனால் இடுக்கமும் ஒடுக்கமும் அப்படின்னா கண்ட்ரோல் அர்த்தம். எப்படி வாழலாம் என்பதல்ல, இப்படித்தான் வாழணும். அது அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. இங்கே இவனுக்கும் அது விளங்காது, இவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி தான் பேசுவான். அவர் அங்கேருந்து கண்டதையும் கேட்டதையும் கராலாக சொன்னார். அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாக முடியும் தேவனே அதிகாரம் கொடுத்துறாரு, முத்திரை கொடுத்துறாரு. அவர்கள் மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் அவன் பிறக்கலை, தேவனாலே பிறந்தவங்க என்ற ரெக்கார்டு யோவான் 1:13 போட்டிருக்கு. அதே 1 யோவான் 5:4 இப்படி தேவனாலே பிறந்தவங்கெல்லாம் உலகத்தை ஜெயிப்பாங்க. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற அந்த விசுவாசம் இயேசுவால் தொடங்கப்பட்ட விசுவாசமாகும். அதான் விசுவாச வாசல், விசுவாச பாதை. அது ஒடுக்கமும் இடுக்கும். உன் இஷ்டத்துக்கு நீ வாழக்கூடாதுன்னு அர்த்தம். உன் இஷ்டத்துக்கு நீ வாழக்கூடாது. உனக்கு எஜமான் இயேசு, உனக்கு குருவானவர் இயேசு. அந்த இயேசு என்ன சொன்னாரோ அதன்படி செய்யுங்க. உங்கள் மதங்களில் 1000 பேசலாம் வைக்கலாம், ஏன் என்ன எதுக்குன்னு ஒரு கேள்வி மட்டும் தயவு செய்து கேளுங்க. அதுக்கான பதில் சுவிசேஷங்களில் தேடுங்க, நிருபங்களில் தேடுங்க, பழைய ஏற்பாட்டில் தேடாதீங்க. அது அவன் இஷ்டத்துக்கு திருத்தி பேசுவாங்க. அது நடந்து முடிஞ்சு பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. உதாரணங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்மளும் பழைய ஏற்பாட்டை சொல்கிறோம், பின்பற்ற சொல்லலை. புராணங்கள் எப்படி சுட்டி காட்டுறோமோ, சித்தர்களுடைய கவிகளை எப்படி சுட்டி காட்டுறோமோ, மற்ற இதிகாசங்களை எப்படி சுட்டி காட்டுறோமோ அப்படித்தான் பழைய ஏற்பாட்டை சுட்டி காட்டுறோம். அதே தான். ஆனால் இயேசுவை பின்பற்ற சொல்கிறோம். இயேசுவுக்காகத்தான் அதை எழுதப்பட்டிருக்குன்னு சொல்கிறோம். இவர் தான் அந்த மெய்யான ஒளின்னு சொல்கிறோம். அவங்கெல்லாம் அந்த ஒளி அல்ல, ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தவங்கன்னு அவங்கள சொல்கிறோம். இதே தான் எல்லாத்துக்கும் அதே எல்லா மத புலவர்களுக்கும் அறிஞர்களுக்கும் கவிஞர்களுக்கும் இந்த கேட்டகரி தான். இவர் ஒருவரே தலைவர், வானத்துக்கும் பூமிக்கும் ஆதியும் அந்தமும், முந்தினவர் பிந்தினவர், இருந்தவர் இருக்கிறவர் வருகிறவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், பாவங்களுக்கு விலகினவர், வானங்களிலே உயர்ந்தவர், மாசு இல்லாதவர். இயேசுவை எப்படி புகழ்றதுன்னே தெரியல. பேர்பட்ட ஜெகஜோதி, நானே வாசல்னு சொல்கிறார். நானும் ஒரு வாசல், நானே வாசல். பெருமையோ மேட்டிமையோன வார்த்தை, உண்மையானது அதான். ஆகவே அநேகராக இருக்க நினைக்கிறீங்களா? சிலராக இருக்க நினைக்கிறீங்களா? அநேகர் போகிற வாழ்க்கை ஆபத்தானது. ரொம்ப கூட்டம் சேர்ந்தா அந்த ஊழியக்காரன் சரியில்லைன்னு அர்த்தம். கூட்டம் சின்னதாக இருந்தால் அந்த பிரசங்கம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அதிக மக்கள் இப்போ இயேசுவை அநேகர் உலகமே பின்பற்றி போச்சுன்னு சொன்னாங்கல்ல, இயேசுவை ராஜாவாக்க வந்தாங்கல்ல, அவ்வளோ பெரிய கூட்டம்ல நல்லவங்களா? சாப்பாட்டுக்கு வந்தவங்க தானே, அற்புத அடையாளங்களுக்கு வந்தவங்க தானே, அதிசயங்களுக்கு உலக சுயநலத்துக்கு வந்தவங்க தானே, சத்தியத்துக்கு வந்தவங்க இல்லையா? இந்த கூட்டமெல்லாம் எங்கே நிற்கிது பார்த்தீங்களா? மத்தேயு 8ஆம் அதிகாரம் கீழே பாருங்கள். அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றாங்க. இறங்கின போது தான். ஏன்? அற்புதம் செய்வார், அடையாளம் செய்வார், சோறை கொடுப்பார், தூய கொடுப்பார், சுகமாகுன்னு சொல்லுவார். அவர் புத்தி இவங்களுக்கு தெரியும். பாருங்கள், ஆத்துமாவை பற்றி அவர் நினைக்கவே இல்லை. போனதும் அந்த கதியில் தான் போனாங்க. பாருங்கள், மத்தேயு 5ஆம் அதிகாரம் மேலே
அவர் கலிலேயாவில் தெக்கப்போலிலும் எருசலேமிலும் யூதாவிலும் யோர்தாவிலும் அப்புறத்தில் இருந்து திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றாங்க. எங்கடா போனாங்க இவங்க? நின்றுக்கிட்டாங்க. மலை பிரசங்கத்தில் 5 அதிகாரத்தில் அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். வந்துடுவாங்க போல் இருக்கு, எல்லாத்துக்கும் பேசுவோம்டா, ஆகா இவ்வளோ ஆர்வமாக வர்றாங்கடான்னு சொல்லி மக்கள் மலையில் கொண்டு போய் சத்தியம் சொல்லுவோம்னு மேலே ஏறினா அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீசர்கள் அவரிடத்திலே வந்தார்கள். ஜனங்க வரல, அடிவாரத்திலே நின்றுக்கிட்டாங்க. இந்த அடிவாரத்தில் தான் இந்த 3 அதிகாரம் முடிவு வரைக்கும் இருக்கா. 8ஆம் அதிகாரம் கீழே பாருங்கள், அடிவாரத்தில் தான் நிற்கிறான். அவர் கீழே இறங்கணும் போது தான் திரும்ப ரிட்டர்ன்லாம்தாங்களே தவிர அது வரைக்கும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் காத்துக்கிட்டே இருக்கான் திரளான மக்கள். இவங்க போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாக இருக்கே. இந்த வாசலில் நீ ஒரு ஆளா, இந்த கூட்டத்தில் ஒரு கோவிந்தா போடுறது மாதிரி ஒரு ஆளாக இருந்துடாத. சீசர்கள், அவருடைய சீசர்கள் வந்தாங்க இருக்குல்ல, அந்த இடத்துல நீ இரு. அவங்க சிலர் தான். அதான் சிறுமந்தேன்னு சொன்னார். உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதாவாகி தேவன் பிரியமாக இருக்காருன்னு சொன்னார். சிறுமந்தையே பயப்படாதேன்னு அவங்கள தான் சொன்னார். அவங்கள கொண்டு உலகத்தையே கலக்கினார். லேலுயா. இன்னைக்கு கொஞ்சம் பேர் நீங்கள் இருக்கீங்க, மதுரையை கலக்க வேணாம், உலகத்தை கலக்கிறது இருக்கட்டும். ஓ மதுரையை கலக்கு, ஓ பக்கத்து வீடு எழுத்து வீட்டில் சத்தியத்தை சொல்லி சபைக்கு கொண்டு வா, இந்த சத்தியத்தை கேட்கவை. இது கூட செய்யக்கூடாதா? நீ உன்னால் முடிஞ்சது, நான் வர்றதே பெரிய பாஸ்டர், அதையாவது பாவம் இருந்துடாத. முடிஞ்ச அளவில் இப்போ ஐயா அந்த ஒரு அருமையான ஐயாவை கூட்டி வந்திருக்காரு. ஐசக்கு பரமசிவனை கூட்டி வந்திருக்கிறாரு. பிரபு இவங்க வந்திருக்காங்க. இப்போ நம்ம அந்த இளங்கோ ஐயாவா, இளங்கோ குமாரா, இப்படி ஏதோ நம்மளால் முடிஞ்சது. சிறுதுளி பெருவெள்ளம், சத்தியத்துக்காக ஒரு கூட்டம் மதுரையில் எழும்பட்டும். சிறுமந்தேன்னு சொல்கிறாரு, ஒடுக்கும் இடுக்குமான வழின்னு சொல்கிறாரு, சிலருன்னு சொல்கிறாரு. அந்த சிலரில் நீங்களும் நானும் காணப்படுவோம். திரளான கூட்டத்தில், பெரிய கோவிந்தா கூட்டத்தில் கர்த்தர் இருக்கிறது இல்லை. அதை நம்பி போயிடாதீங்க. சில ஊழியக்காரங்க கூட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடேங்கப்பா, கண்ணு கெட்டாத அளவில் அரசியல்வாதிய கூட்டம் மாதிரி நிற்பாங்க. இவன் காசை கொடுத்து கூட்டுறானோ, சாப்பாடு கொடுக்குறேன்னு சொன்னானோ, அல்லது போக்குவரத்து செலவு சொன்னானோ என்னன்னு தெரியல. அத்தனை கூட்டம் வந்து குமியுது. ஒரு நன்மையும் கிடையாது, ஒரு புரோஜனம் கிடையாது, ஒரு சத்தியத்தையும் சொல்கிறதில்ல, வந்தபடியே போகிறான். இதை சொல்லுங்கள். இப்போ நம்ம உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் பதில் சொல்லுவீங்க, அவனை சொல்லுங்கள் பார்ப்போம். கொஞ்ச காலம் வர்றீங்க, உங்களுக்கு இருக்கிற வெளிச்சம், ஞானம், அறிவு, உபதேச சத்தியம் அவங்களுக்கு இல்லையே. ஆகவே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்க முடியும். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசலை திறவங்கள் என்று ஏசாயா 26:2 அவங்களுக்கு தான் வாசல் திறக்கப்படுமே தவிர, அது இடுக்கமும் ஒடுக்கமான வாசலே தவிர, அதான் ஜீவனுள்ள வாசலே தவிர, அதுதான் நானே வழின்னு அவர் சொன்னார் தவிர, வேறு வழியில் ரட்சிப்பில்லை, வேறு வழியில் அந்த அன்பின் மார்க்கம் இல்லை, வேறு வழியில் மதங்களும் புராணங்களும் இப்படி தான் இருக்கே தவிர அங்கே இயேசு கிறிஸ்துங்க கிடையாது. அது கிறிஸ்தவமாக இருந்தாலும் சாபனங்களாக இருந்தாலும் இயேசு அங்கே இருப்பாருன்னு நினைக்காதீங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் பண்ணுவாங்க. இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டவங்க விசுவாசிங்க எத்தனை பேரோ அத்தனை பேரும், அவன் இந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், அந்தரங்க கிறிஸ்தவனாக இருக்கலாம். ஒரு அம்மா இன்றைக்கி ஃபோன் பண்ணி, ஐயா எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு எதிரியாக இருக்கார், கோயிலுக்கு போக விட மாட்டாங்கிறாரு. அந்தரங்கத்தில் நான் விசுவாசியாக கத்துற உங்கள் வீடியோக்களை தான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்படியே இருமா, உன் புருஷன் கண்டிப்பாக ரசிக்கப்பட்டுருவார். அதுக்காக உன் புருஷனை வெறுத்துறாதீங்க சொல்லியிருக்கேன். தேன்மொழின்னு ஒரு சகோதரி டாக்டர் சிவா கூட்டிகிட்டு வந்தார். யூடியூப் கேட்டு கேட்டு வசனம் கேட்டு கேட்டு ரசிக்கப்பட்டு ஞானசாரம் எடுத்துட்டாங்க ராமநாதபுரத்தில். அதனால் இந்த யூடியூப்பு அநேகருக்கு சத்தியம் போகுது. அதில் ஒரு சந்தோஷம், நமக்கு மகிழ்ச்சி. எப்படியாக சிலர் ரசிக்கப்படும்படி எல்லாருக்கும் எல்லாம் ஆகும். சிறுமந்தை நாம் பயப்பட வேணாம், ஒடுக்கும் இடுக்குமான வழியில் போவோம். அநேகருடைய வாசல் வழி விசாலமாக இருக்குது, அதில் அநேகர் போகிறாங்க. கெட்டு போகிறதுக்கு போகிறாங்க. இங்கே இடுக்கமும் ஒடுக்கம் கொஞ்சம் கடின உபதேசம் மாதிரி இருந்தாலும் இதுதான் ஜீவன். ஆளை சொல்கிறவன் ஆதரிப்பான், சிரிக்க சொல்கிறவன் சீரழிப்பான். எல்லாரும் உங்களை புகழும் போது உங்களுக்கு ஐயோ, இப்பொழுது சிரிக்கிற நீங்கள் ஐயோ இனி அழுவீங்க, அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள் இனி சிரிப்பீங்கன்னு சொல்கிறாரு. இயேசுவின் பிரசங்கம் ரொம்ப வித்தியாசமானது, ரொம்ப புரட்சிகரமானது. ஆகவே
கள்ள தீர்க்கதரிசியை பற்றி அடுத்த வாரம் சொல்கிறேன், சொல்லி இந்த அதிகாரத்தை முடிக்கலாம்னு இருக்கிறேன். ஆகவே செய்தி ரொம்ப முக்கியமாக இருப்பதுனால, சத்தியம் மிக முக்கியமாக இருப்பதுனால அதிகாரம் முடிக்கிறது எனக்கு முக்கியம் இல்லை, சத்தியத்தை உங்களுக்கு திணிக்கிறது தான், பதிய வைக்கிறது தான் முக்கியமே தவிர அதிகாரங்களை முடிச்சுட்டு போகிறது முக்கியம் இல்லை. அடுத்த வாரம் கள்ள தீர்க்கதரிசியை பற்றி நம்ம விரிவாக படிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.